உலகெல்லாம் பிரேயர் பண்ணிக்கலாம். உலகெல்லாம் நிறைந்த பரம்பொருளே, பிரபஞ்சமே, மகாசக்தியே, எல்லா உயிரும் நீயே, எல்லா செல்வங்களும் நீயே, வாழ்வும் வளமும் உனது கொடைகள், அன்பும் அறனும் உனது அற்புத படைப்புகள், பசிக்கு உணவாவாய், பருகும் நீராவாய், சுவாசிக்கும் காற்றாவாய், சுகம் தரும் நல் விருந்தாவாய், பிரபஞ்சமே, மகாசக்தியே, உன்னில் பிறந்து உன்னில் வளரும் எங்களை உன்னதமாக்கி அருள் புரிவாய். அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் ரொம்பவே வித்தியாசமா இருக்கு. மகேஷ்குமார் சார் நம்மளுக்கு எப்பவுமே ரொம்ப வித்தியாசமான டாபிக்கா கொடுத்துட்டு இருப்பாரு. அவர் கொடுக்குற கண்டென்ட்டுமே ரொம்ப வித்தியாசமா இருக்கும். ஆனா இன்னைக்கு டாபிக் ரொம்ப சூப்பரா இருக்க போகுது. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எல்லாருமே லைஃப்ல பொறுப்பா இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. சார் பொறுப்பான வாழ்க்கையிலிருந்து பொறுப்பற்ற வாழ்க்கைக்கு போகலான்னு கூட சொல்ல, உயர்வோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ சாரை வெல்கம் பண்ணிக்கலாம். மகேஷ் சார். தென்மொழி மேடம் இன்ட்ரோடக்ஷன் போடுங்க. ஓகே. அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இருக்கக்கூடிய டாபிக் தெரிஞ்சுக்கிறதுக்காக எல்லாரும் கியூரியஸா இருக்காங்க. அதற்கு முன்னாடி நமக்கு கொடுக்கக்கூடிய மகேஷ் சார்னு பார்த்தோன்னா ரொம்ப கிரேட்டான நபர். எப்படின்னா எல்லாருமே அவரோட ஸ்பீச் எதிர்பார்த்துட்டு இருப்போம். அது மட்டும் இல்ல, அவர் ஏஹெச்ஏவோட துணைத் தலைவர், நம்ம அகாடமியோட பிரின்சிபல் கூட. அவங்களோட ஃபேமிலி பார்த்தோன்னா டாக்டர் ஃபேமிலி தான். இருந்தாலும் அவர் அக்குபஞ்சர்ல அவ்வளோ கிரேட்டா சக்சஸ் பண்ணிட்டு இருக்காருன்னா அது ஒரு மிகச்சிறந்த விஷயம். அது மட்டும் இல்லாம அவரு ஆன்லைன்லயே நிறைய வகுப்புகள் நடத்திட்டு இருக்காங்க. நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே சாரோடைய கிளாஸஸ்னா நல்லா நீர் மூலகத்தை சார்ந்த பொருட்கள் அல்ல மேட்டர்ஸ் சப்ஜெக்ட் நல்லா அவர் பேசுவாரு. அதனால எல்லாருக்குமே அவரை ஒரு அட்ராக்ஷன் கொடுக்கக்கூடிய விஷயங்கள் தான் அவர் பேசுவாரு எப்பவுமே. சோ எல்லாரும் நம்ம ஈகரா வெயிட் பண்ணி அவரோட விஷயங்களை கேட்போம். மகேஷ் சார், வெல்கம். ஓகேம்மா, இன்னைக்கு அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். கொஞ்சம் இன்னைக்கு வாய்ஸ் இதா இருக்கும், என்ன சொல்றது, கட்டையா இருக்கலாம் அல்லது மெலோடியா மாறலாம். தொண்டை கொஞ்சம் கட்டி இருக்குது. நேற்று 2 நாளும் கிளாஸ். பட் ஏற்கனவே இதை சொல்லிட்டனால இன்னைக்கு இந்த ப்ரோக்ராம் பண்ணிடலாம் அப்படின்ட்டு தான் ஓகே பண்ணிட்டேன். ஸோ கொஞ்சம் வாய்ஸ் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. கிளாரிட்டி இல்லாட்டினா சொல்லுங்க, ட்ரை பண்றேன் கிளாரிட்டி கொடுக்கறதுக்கு. ஸோ இன்றைய வகுப்பு நம்ம என்ன எடுத்திருக்கிறோம் அப்படின்னா, பொறுப்பான வாழ்க்கையிலிருந்து பொறுப்பற்ற வாழ்க்கைக்கு உயர்வோம் அப்படின்னு சொல்லி டாபிக் எடுத்திருக்குது. ஸோ இந்த டாபிக் போட்ட உடனே நம்ம ஸ்டூடெண்ட் ஒருத்தர் போட்டாரு, சார் டாபிக் செக் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி குரூப்ல கேட்டிருந்தாங்க. அதாவது தப்பா வேர்ட்ஸ் ட்ரை பண்ணிட்டோம் போல இருக்குது அப்படிங்கிறதுக்காக ஒரு அதை குரூப்ல போட்டாரு. அப்புறம் நீங்க திருப்பி அதையும் படிங்கன்னு சொல்லி அவருக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டு அப்புறம் மீட்டிங்ல நம்ம டீட்டெயிலா பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லி நிறுத்திட்டேன். இப்ப எது பொறுப்பான வாழ்க்கை, எது பொறுப்பற்ற வாழ்க்கை, எந்த வாழ்க்கையில நம்ம இருக்கிறோம், எந்த வாழ்க்கைக்கு மூவ் பண்ணணும் அப்படிங்கிறது தான் நம்ம இன்னைக்கு பேச போறோம். இது முழுக்க முழுக்க அக்குபஞ்சரோட கோட்பாடுல இருந்து எடுக்கப்பட்ட விஷயம்தான். அக்குபஞ்சரை விட்டு விலக முடியாது. அக்குபஞ்சரோட கோட்பாட்டுல என்ன இருக்கு அப்படிங்கிறத இன்னும் கொஞ்சம் ஆழமா உள்ள போகும்போது அது எந்த மூலகத்தோட சம்பந்தப்பட்டது, அந்த மூலக பாதிப்பினால நடக்கிற விளைவுகள் என்ன அப்படிங்கிறத நம்ம இன்னைக்கு பேசலாம். பொறுப்பான வாழ்க்கை அது தவறான வார்த்தையா அப்படின்னா கிடையவே கிடையாது. எல்லாமே பொறுப்போட தான் நம்ம இருக்கிறோம். பொறுப்பான வாழ்க்கையில தான் இருந்துட்டு இருக்கிறோம். எதுலையுமே பொறுப்பற்ற வாழ்க்கையில நம்ம இல்லை. எதெல்லாம் பொறுப்பான வாழ்க்கை அப்படின்னு சொல்லி எடுத்தீங்கன்னா, நம்ம ஸ்கூல்ல படிச்சதுல இருந்து ஸ்கூலுக்கு பொறுப்பா போயிட்டு வந்துட்டு இருந்தோம், படிச்சதுல பொறுப்பா இருந்துட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் நமக்கு வேலை அப்படின்னா வேலையில பொறுப்பா இருக்கிறோம். திருமணம் போது திருமணத்துல பொறுப்பா இருக்கிறோம். அதுக்கப்புறம் திருமண உறவுல பொறுப்பா இருக்கிறோம். அதுக்கப்புறம் பணம், வீடு, கார் வாங்குறதா இருந்தா பொறுப்பா இருந்து வாங்கிக்கிறோம். அதுக்கப்புறம் நமக்கு பிறக்கிற குழந்தைகளை பொறுப்பா கவனிக்கிறோம். அதுக்கப்புறம் திருப்பி என்னோட வாழ்க்கையில தேவையான மகிழ்ச்சி மாற்றங்கள் எல்லாத்தையும் பொறுப்பா இருந்து கவனிச்சுக்கிறோம். குழந்தைகளுக்கு திருமணம் பண்றோம், அதையும் பொறுப்பா இருந்து கவனிக்கிறோம். இப்படி எல்லாமே பொறுப்பா இருந்து வாழ்ந்துட்டு இருக்கிற மனுஷங்களா இருக்கிற நமக்கு
ஏன் துயரமும் கஷ்டமும் அதிகமா இருக்குது அப்படின்னு பார்த்தா இந்த பொறுப்பானதுனால வந்ததா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் சேர்ந்து வருது. பொறுப்பான வாழ்க்கையில தான் நம்ம எல்லாருமே இருக்கிறோம். யாரும் பொறுப்பற்றவர்களா தாந்தோணித்தனமா இல்லை. இங்க நம்ம சொல்லக்கூடிய பொறுப்பு அற்ற வாழ்க்கை அததான் நம்ம சொல்லணும். பொறுப்பற்ற அப்படின்னா ஏன் என் பொறுப்பத்தை சுத்திட்டு இருக்கிறியா அப்படிங்கிற வார்த்தையை இங்க மீன் பண்ணல. பொறுப்பு அற்ற வாழ்க்கை. யாருனால முதல்ல பொறுப்பு அற்ற வாழ்க்கை வாழ முடியும் அப்படின்னு நீங்க கணக்கு போட்டீங்கன்னா மட்டும்தான் பொறுப்பு அற்ற வாழ்க்கைக்கு உயர முடியும். எடுத்தோன்னா பொறுப்பற்ற வாழ்க்கைக்கு யாருமே வர முடியாது. முதல்ல பொறுப்பான வாழ்க்கையில வாழணும். வாழ்ந்துட்டு இருக்கவே பொறுப்பு அற்ற வாழ்க்கைக்கு நம்ம நகர ஆரம்பிக்கணும். முதல்ல பொறுப்பு அற்ற வாழ்க்கைனா என்ன அப்படின்னா எதுவுமே செய்யாம அப்படியே காலையில எந்திரிச்சோம் நைட்டு தூங்கணும், இடையில எதுவுமே எனக்கு தெரியாது அப்படி சொல்லிட்டு பொறுப்பு அற்ற இருக்கிறதா? அதுதான் பொறுப்பற்ற வாழ்க்கையா? அப்படிதான் கிடையாது. இப்ப உதாரணத்துக்கு இதுக்கு ரொம்ப ரொம்ப சிம்பிளான நம்ம இங்க பேஷண்ட்ஸுக்கு வரும்போது இதை நிறைய பேருக்கு சொல்லி அவங்கள்ட்ட மாற்றத்தை ஏற்படுத்துறதுக்கு அப்புறம் தான் இப்ப இங்க நம்ம வகுப்புல அதை பத்தி பேசுறோம். எல்லாருமே சொல்லுவாங்க தன்னோட வீட்டுல யாராச்சும் ஒருத்தவங்க இறந்துட்டாங்க அப்படின்னா அதை பார்த்து ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க. அந்த ஃபீலிங் அப்படிங்கிறது வருஷக்கணக்குல இருந்துகிட்டே இருக்கும். அவர் மட்டும் இருந்திருந்தா அல்லது அவங்க மட்டும் கூட இருந்திருந்தா, அவங்க இறக்காம இருந்திருந்தாங்கன்னா என்னோட வாழ்க்கை எங்கேயோ போயிருக்கு சார் அப்படின்னு சொல்லி எதோ சொல்லுவாங்க. அப்ப இந்த இடத்துல எதனால அப்படி ஒரு ஏக்கம்? பொறுப்பு இல்லாம இருக்கிறவங்களா அவங்க எல்லாம் அப்படின்னா ரொம்ப பொறுப்பானவங்க. ஆனா பொறுப்பை துறக்கறதுக்கு மறுக்கிறவங்க. அந்த பொறுப்போடையே இருந்து பழகிட்டனால அதை பொறுப்பற்ற நிலைக்கு வர்றதுக்கு பயப்படுறாங்க. இது பியூர்லி ஒரு இன்யான் கான்செப்ட் தான். பொறுப்பான வாழ்க்கை அப்படிங்கிறது ஒரு பருவத்து வரைக்கும் இருக்கணும். அதுக்கப்புறம் அந்த பொறுப்புல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா நம்மள டிட்டாச் பண்ணிட்டே வரணும், விலக்கிட்டே வரணும். அப்படி வரும்போது நம்ம வாழ்க்கை ஒரு முழுமையான வாழ்க்கையா மாறிடும். அதுதானே இன்யாங் சொல்லுது. எதிரெதிர் தன்மைகளை பத்தி பேசுது இல்லைங்களா? அப்ப ஃபர்ஸ்ட் பொறுப்பான வாழ்க்கை, அதுக்கப்புறம் பொறுப்பற்ற வாழ்க்கைக்கு உயரப்படும். இதுக்கு இது எக்ஸாம்பிள் நாங்க வர பேஷண்ட்டுக்கு சொல்லக்கூடிய விஷயம் என்ன சொல்லுவேன்னா, ஹாஸ்பிட்டல் எடுத்துக்கோங்க. ஹாஸ்பிட்டல்ல போனீங்கன்னா அங்க சப்போஸ் ஒருத்தர் அட்மிட் ஆகிருக்கிறாங்க, 15 நாள் அங்கதான் அட்மிட் ஆகிருக்கணும் அப்படின்னு சொல்லி இருந்தா அந்த நபர் ஒரு பெட்ல இருப்பாரு. பெட் நம்பர் உதாரணத்துக்கு நம்ம பெட் நம்பர் 10ன்னு வச்சுக்கோங்க. ஏ வார்டுல 10ஆம் நம்பர் பெட்ல ஒருத்தர் படுத்திருக்காரு அப்படின்னா அவர் அங்க 15 நாளைக்கு அங்க இருக்க போறாரு அப்படின்னா அந்த 15 நாளுக்குள்ள அங்க இருக்கிற நர்ஸுங்க எல்லாத்துக்குமே அவர் கொஞ்சம் ஃபெமிலியர் ஆகிடுவாரு. 10ஆம் நம்பர் பெட்ல ஏ பிளாக்ல இருக்கக்கூடிய 10ஆம் நம்பர் பெட்ல இருக்கக்கூடிய நபர் யாரு, என்ன பேரு, எங்க இருந்து வர்றாங்க, அவங்க ஃபேமிலி மெம்பர் யாரு, யாரு அவங்கள பாக்குறாங்க, எத்தனை மணிக்கு அவங்க வருவாங்க அப்படிங்கிறது எல்லாமே அங்க இருக்கக்கூடிய டியூட்டி நர்ஸ் அப்படின்னு 2 செக்ஷன்ல இருந்தாலும், மார்னிங் செக்ஷன் ஈவினிங் செக்ஷன் அப்படி 2 செக்ஷன்ல இருந்தாலும் அந்த 2 செக்ஷன்ல இருக்கக்கூடிய ஸ்டாஃப் நர்ஸுக்கும் தெரியும். இப்ப அங்க வரும் பொழுது அந்த பர்டிகுலர் நபர் இருக்கிற பெட்டுக்கு வந்துட்டாங்க, 10ஆம் நம்பர் பெட்டுக்கு வந்துட்டாங்க அப்படின்னா உடனே அந்த நபர்கிட்ட அவங்க கேட்பாங்க, சார் காலையில சாப்பிட்டீங்களா, காலையில மெடிசன் கொடுத்துருந்தா எடுத்துக்கிட்டீங்களா, காலையில மோஷன் ஒழுங்கா போச்சா, நைட்டு நல்லா தூங்குனீங்களா, நைட்டு மாத்திரை சாப்பிட்டீங்களா அப்படின்ட்டு மார்னிங் ஷிஃப்ட் டியூட்டிக்காரமா எல்லா நர்ஸ் அந்த நர்ஸ் வந்தவங்க எல்லாரும் அந்த 2 பேர் இருந்தாங்கன்னா அந்த 2 பேர் கேட்பாங்க. இவர் எல்லாத்திட்டையும் ஆமாங்க சாப்பிட்டேன், எனக்கு காலையில கொஞ்சம் வயிறு கூட தெரியல அப்படின்னு சொன்னா அது எல்லாம் நோட் பண்ணிக்குவாங்க. அவங்க முடிச்சுட்டு ஈவினிங் கிளம்புனா ஈவினிங் நைட் டியூட்டி சார்ஜ் எடுத்துட்டு அங்க ஒரு 2 பேர் வருவாங்க. அவங்க வந்து கேட்பாங்க, சாரோட பேர் எக்ஸ் அண்ட் ஒய் அப்படின்னு இருந்தா, சார் எக்ஸ் அண்ட் ஒய் சார் எப்படி இருக்கிறீங்க, மதியானம் சாப்பிட்டீங்களா, மதியானம் யூரின் ஒழுங்கா போச்சா அப்படின்ட்டு ரொம்ப அழகா கேட்பாங்க. சோ இந்த பெட்ல இருக்கக்கூடிய நபருக்கு என்னன்னா அந்த பர்டிகுலரா இருக்கக்கூடிய நர்ஸ் கேரிங் எடுத்து பேசுறதெல்லாம் பார்க்கும்போது அவருக்கு ரொம்ப 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 பிடிச்சே போயிடும். பார்த்தோன்னா சொல்லுவாங்க, இந்த மாதிரி நான் இவங்களை நர்ஸ் பார்த்ததே இல்லை, அவ்வளவு கேரிங்கா இருக்கிறாங்க, அப்படி ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொன்றும் கேட்கறாங்க அப்படின்னு சொல்லி இந்த 15 நாளுக்கு அந்த நபருக்கு அங்க இருக்கக்கூடிய அந்த ஸ்டாஃப் நர்ஸா இருக்கக்கூடிய 4 பேர் 5 பேர் இருந்தாலும் அது 5 பேர் ஃபெமிலியர் ஆயிடுவாங்க.
ஈவன் அவர் அதுக்கப்புறம் அவங்களோட பர்சனல் லைஃப் கூட கேட்க ஆரம்பிப்பாரு. எங்க இருந்து வர்றீங்கம்மா, எப்படிமா வர்றீங்க அப்படிங்கிறதெல்லாம் கேட்பாங்க. அவங்களும் எல்லாத்தையும் சொல்லுவாங்க. 15 நாள் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவரை டிஸ்சார்ஜ் பண்ணணும்னா, டிஸ்சார்ஜ் பண்றதுக்கு டிஸ்சார்ஜ் சம்மரி வந்தாச்சுன்னா அவர்கிட்ட சொல்லுவாங்க, சார் உங்களுக்கு இன்னைக்கே டிஸ்சார்ஜ் பண்றாங்க, போயிட்டு இதே மாதிரி மெடிசன் எல்லாம் கண்டினியூ பண்ணுங்க சார், நல்லா இருக்கும், திருப்பி ரிவ்யூ சொன்ன டயத்துல வாங்க அப்படின்னு சொல்ற வரைக்கும் அவங்க அவ்வளோ பொறுப்பா இருந்து பண்றாங்க. இது பொறுப்பான வாழ்க்கையா அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. நம்ம சொல்றோம், ஆமா சார் உங்க பொறுப்பா தானே சார் இருந்தாங்க, இத்தனையும் பொறுப்பா தானே செஞ்சுக்கிட்டாங்க, எல்லாம் ரெக்கார்ட் எல்லாம் பண்ணிட்டாங்கல்ல அப்படிங்கிறாங்க. கரெக்ட், எல்லாமே பண்ணிட்டாங்க. 15வது நாள் மதியானம் 2 மணிக்கு அவரை வெக்கேட் பண்ணிட்டு போயாச்சு. ஓகே, வெக்கேட் பண்ணி போனா போயாச்சு சொன்னா அவரு மதியானம் 12 மணிக்கு வெக்கேட் பண்ணிட்டாரு அல்லது 2 மணிக்கு வெக்கேட் பண்ணியாச்சு அப்படின்னு ஒண்ணு 3:30 மணிக்கு அல்லது 4 மணிக்கு அவருக்கு அந்த பர்டிகுலர் பெட்டுக்கு இன்னொரு நபர் வர்றாங்க. ஓகே, 3 மணி அல்லது 4 மணிக்கு அந்த நபர் வந்தாச்சு சொல்லியாச்சுன்னா அதுக்கப்புறம் அவங்களோட டியூட்டி என்னன்னா, அந்த 3 மணிக்கு 4 மணிக்கு வந்த அதே ஏ வார்டுல இருக்கக்கூடிய 10ஆம் நம்பர் பேஷண்ட் யாரோ அவங்க பேரை மனப்பாடம் பண்ணி பேர் எடுக்க ஆரம்பிப்பாங்க. ஓகே, இப்போ இவங்களுக்கு அந்த முன்னாடி அந்த 15 நாள் அந்த ஒரு 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 நாளைக்கு முன்னாடி லாஸ்ட் டைம் இருந்த அந்த நபரை பத்தின சிந்தனைகள் சுத்தமா இருக்காது. இப்போ இந்த டைம்ல இருந்து இவர் தான் அவங்களுக்கு தேவை. இந்த நபரை பத்தின சிந்தனை தான் அவங்க எல்லாரும் எடுத்துக்குவாங்க. அதே 5 பேர் அதே நர்ஸ் வர்றாங்க, காலையில் டியூட்டில வந்தோன்னா திருப்பி சாரோட பேர் இப்போ ஏபி அப்படின்ட்டு இருந்தா, ஏபி சார் எப்படி இருக்கிறீங்க, சாப்பிட்டீங்களா, எல்லாம் என்னென்ன லாஸ்ட் டைம் கேட்டாங்களோ அதே கேள்வி ரிப்பீட் ஆகுது. ஏபி சார்கிட்ட எல்லா இன்ஃபர்மேஷனும் வாங்குறாங்க, யார் வர்றாங்க போறாங்கன்ட்டு எல்லாம் மானிட்டர் பண்றாங்க, எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்றாங்க, எல்லா பொறுப்பையும் எடுத்துக்கிறாங்க. அப்ப அந்த பழைய நபர் மேல என்னாச்சு அப்படின்னா, அப்போ பொறுப்பை திறந்துடுறாங்க, பொறுப்பு அற்றுதான் இருக்கிறாங்க. இன்கேஸ் அவங்க பொறுப்போட இருந்தாங்க அப்படின்னா பழைய நபரோட வீட்டுக்கே போக ஆரம்பிச்சிருவாங்க. அவர் வீட்டுல போய் அவரை மட்டும் கவனிச்சுட்டு இருந்தாங்க சொன்னா இந்த ஹாஸ்பிட்டல்ல இந்த 10ஆம் நம்பர் பெட்ல வரக்கூடியவரை யாரு கவனிப்பாங்க அப்படின்னா அங்க கவனிக்க வேண்டிய நபர்களே தவற ஆரம்பிச்சிருவாங்க. சோ ஒரு வேலையில அவங்க இருக்கிறாங்க, இருக்கிற வரைக்கும் அந்த பொறுப்பை சுமக்கிற மாதிரி தெரியுது. ஆனா முடிஞ்ச உடனே பொறுப்பை திறந்துட்டு நிம்மதியா அடுத்த பார்த்த பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. இதுதான் பொறுப்பு அற்ற வாழ்க்கை அப்படின்னு சொல்றது. பொறுப்பை துறக்க தெரியணும். பொறுப்பை புடிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா அது உங்களுக்கு பாரமா போயிடும். இப்ப யோசிச்சு பாருங்க, அந்த பெட்ல 15 நாள் 10 நாளைக்கு ஒவ்வொருத்தர் மாறி மாறி வராங்க வச்சுக்கோங்களேன். ஒரு மாசத்துக்கு கணக்கெடுத்தாலே அந்த பெட்ல ஒரு 3ல இருந்து 4 நபர் வந்துருவாங்க. வருஷத்துக்கு கணக்கெடுத்தா 48ல இருந்து 50 நபர் வந்துடுறாங்க. 50 நபரையும் இவங்க பொறுப்பா சுமந்துட்டு இருந்தாங்கன்னா 51வது நபரை இவங்களால சுமக்க முடியுமா அப்படின்னா சுமக்க முடியாது. அப்போ எந்த அளவுக்கு நீங்க பொறுப்பை துறக்குறீங்களோ அப்போ உங்களுக்கு புது புது விஷயங்களை நீங்க சுமக்க முடியும், தூக்க முடியும், ஹேண்டில் பண்ண முடியும். அப்போ கேரிங்கிறது வேற, அட்டாச்மெண்ட்ங்கிறது வேற. நீங்க கேரிங்கா இருங்க, வேண்டாம்னு சொல்லல. அட்டாச்மெண்டோட இருக்கிறது தான் நமக்கு ஆபத்து உண்டாகும். இது எதுல நமக்கு அட்டாச்மெண்ட் வருது அப்படின்னு யோசிச்சு பார்த்தா, இப்போ நம்ம வீட்டுல ஒரு ஃபங்க்ஷன் நடக்குது அப்படி சொல்லும் போது நீங்க அந்த ஃபங்க்ஷன்ல ஒரு சின்ன பிரச்சனை வந்தா கூட உங்களால ஒரு சொல்யூஷன் கண்டுபிடிக்க முடியாது. நீங்க ஊருக்கெல்லாம் கைடா இருந்திருக்கலாம், பட் நமக்குன்ற ஒரு பிரச்சனை வரும்போது நம்மளால அதை கைட் பண்ண முடியாது, அல்ல ஹேண்டில் பண்ண முடியாம நம்ம தவிச்சிட்டு இருப்போம். உடனே பக்கத்துல இருக்கிற நபர் வருவாரு, அவர் வந்துட்டு சே இதுதானா, இதை இப்படி பண்ணுங்க சரியாயிடும் அப்படின்னு சொல்லி அவர் ஒரு சஜஷன் கொடுக்க நமக்கு அந்த சஜஷன் ஒர்க் அவுட் ஆயிரும். அப்புறம் தெரியும் இந்த சஜஷன் நம்ம ஏற்கனவே 2 பேருக்கு கொடுத்தோம் இல்லையா, ஏன் நமக்கு இப்ப இந்த ஐடியா வரல அப்படின்னா அங்க பிரச்சனை என்னன்னா அந்த வேலை பிரச்சனை இல்லை, பொறுப்புனால நீங்க மாட்டிக்கிட்டீங்க. பக்கத்து நபர் என்ன பண்ணாரு, அவரும் அதுலதான் இன்வால்வ் ஆயிருக்காரு, உங்க க்ளோஸ் ஃப்ரெண்டா இருக்கலாம், ஆனா அவர் அந்த பொறுப்பை சமைக்கல, அதனால அவரால் பதில் உங்களுக்கு கொடுக்க முடிஞ்சது. அப்ப நீங்க இதே மாதிரி ஒரு வீட்டுல பக்கத்து வீட்டுல பிரச்சனை அப்படி சொல்லி சொன்னாங்கன்னா நீங்க போய் ஏகப்பட்ட சொல்யூஷன் விதவிதமா கொடுப்பீங்க.
கேட்கும்போது அவங்களுக்கு நல்லா தெரியும். ஆஹா, ஆமா சார், நீங்க சொல்றது ரொம்ப சுலபமாவும் இருக்குது, ஃபாலோ பண்ற மாதிரி இருக்கு சார், நான் ட்ரை பண்றேன் அப்படிம்பாங்க. அதே பிரச்சனை உங்களுக்கு வரும்போது நம்மளால சொல்யூஷன் எடுக்க முடியாம திணறோம். காரணம் பொறுப்பு தான். நம்மளே ட்ரீட்மெண்ட் கொடுக்குறோம், பேஷண்ட்டுக்கு கியூர் ஆச்சுன்னு சொல்றாங்க, நம்ம கேட்கறதுக்கு சந்தோஷமா இருக்குது. அவங்க சொல்றாங்க, சார் நீங்க ஒரு தடவை உங்க சிட்டிங்ல எனக்கு இவ்வளவு கியூர் ஆச்சு சார் அப்படிங்கிறாங்க, கேட்டுக்கிறோம். இன்னொரு சிலர் வந்து சொல்றாங்க, சார் 2வது தடவை சிட்டிங்க்கு அப்புறம் எனக்கு இவ்வளவு சேஞ்சஸ் ஆச்சு, நல்லா ஆயிடுச்சு சொல்றாங்க, சந்தோஷப்பட்டுக்கிறோம். ஆனா அதே ப்ராப்ளம் நம்ம வீட்டுல இல்ல நம்ம குடும்ப உறுப்பினர்களுக்கு வரும் பொழுது, நம்ம செய்ய முயற்சி பண்ணும்போது நமக்கு அந்த ரிசல்ட் வருதா அப்படின்னு மட்டும் யோசிச்சு பாருங்க. நீங்க திணற ஆரம்பிக்கிறீங்க. ஏன் திணறோம் அப்படின்னா அதே ட்ரீட்மெண்ட் தான். ட்ரீட்மெண்ட்ல எந்த இதுவும் தெரியாது நமக்கு, பெருசா இல்ல. நம்ம டயட்டை ஃபாலோ பண்றோம், எல்லாமே பண்றோம். ஆனா ரிசல்ட் ஏன் நம்ம எதிர்பார்த்த மாதிரி கிடைக்கல, அத நம்ம இன்னும் கொஞ்சம் ஆழமா எதிர்பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, அந்த இடத்துல இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனைங்கிறது பொறுப்பை சேர்ந்ததுனாலதான். என்னுடைய மகன், என்னுடைய மகள், என்னுடைய மனைவி, என்னுடைய கணவன், என்னுடைய குழந்தைக்கு நான் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறேன் அப்படிங்கிற பொறுப்பு அங்க நம்மள அழுத்தத்துக்குள்ள உண்டாக்குது. அப்ப பொறுப்பு அழுத்தப்படும் பொழுது என்ன ஆகுதுன்னா, நம்மளால நல்லபடியான மைண்ட், நம்மளோட எனர்ஜி ஃப்ளோ எப்பவுமே வந்து வேவ் ஃபார்ம்ல ரிலாக்ஸ்டா போயிட்டு இருக்கணும். எந்த அளவுக்கு வேவ் ஃபார்ம் ரிலாக்ஸா போதோ அந்த அளவுக்கு உங்களோட அவுட்புட் ரொம்ப நல்லா இருக்கும். அதே ஒரு கம்ப்ரெஷன் வந்துருச்சு அப்படின்னா, அழுத்தம் வரும்போது என்ன ஆகுனா, அந்த வேவ் ஃபார்ம் வந்து ரொம்ப ஃபாஸ்டா மூவ் பண்ற மாதிரி இருக்கும், லாங் டிஸ்டன்ஸ் டிராவல் பண்ண முடியாது. சோ அந்த ப்ராப்ளத்தை தான் நம்ம பொறுப்பு சுமக்கும் போது நம்ம எல்லாரும் அனுபவிக்கிற விஷயங்கள். அதனாலதான் பொறுப்பை துறக்கலாம் அப்படிங்கிறத நம்ம சொல்றோம். அப்ப வீட்டுல இருக்கிறதுல என்ன சார் பண்ணுங்க, வீட்டுல இருங்க, வீட்டோட சேர்ந்து இருங்க, வீட்டோட ரொம்ப இருங்க, எல்லாம் இருங்க, கேரிங் கேரிங் கேரிங், அந்த கேரிங்கோட இருங்க. பட் அட்டாச்மெண்ட் இருக்கும் பொழுது எல்லாமே ஏதாவது ஒண்ணு நமக்கு எதிராக நடக்கும் பொழுது, நம்ம எதிர்பார்க்காத மாதிரி நடக்கல அப்படிங்கும்போது உங்களுக்கு கண்டிப்பா வலி ஏற்படும். நிறைய பேர் சொல்லுவாங்க, என்னோட மாமியா இந்த வார்த்தையை சொல்லிட்டாங்க சார், என்ன பார்த்து சொல்லிட்டாங்க சார், எனக்கு எப்படி தெரியுமா வலிச்சது அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு வந்து சொல்லுவாங்க, அப்படி ஏதாவது இன்னும் வருத்தமா சொல்லிட்டாங்க அப்படின்னா ஏதோ ஒரு வார்த்தை சொல்றாங்க வைங்களேன். உதாரணத்துக்கு அந்த அம்மா பார்த்து நான் ஏன் சொல்லிட்டாங்கன்னு வச்சுக்கோ, என்னை பார்த்து எப்படி சார் அவங்க நான் ஏன் சொல்லிட்டாங்க அப்படின்ட்டு உங்களுக்கு சொல்லுவாங்க. இதுல வந்து நாய் அப்படிங்கிற வார்த்தை வந்து யாங்கு. நாய் அப்படிங்கிற வார்த்தை வந்து யாங்கு, இன்னும் அது கிடையாது. யாங்கு வார்த்தையில உங்களுக்கு வலி வந்ததான்னா கிடையாது. நீங்க ரோட்ல நடந்து போயிட்டு இருக்கிறீங்க, யாரோ ஒருத்தவங்களை பார்த்து நாயை ரோட்டை ஒழுங்கா கிடக்கலையா அப்படின்ட்டு ஒரு அறிமுகம் இல்லாத ஒரு நபர் அந்த நாய்ங்கிற வார்த்தையை உங்களுக்கு பார்த்து உபயோகிச்சிருந்தா உங்களுக்கு வலி ஏற்பட்டிருக்குமா அப்படின்னா வலி ஏற்பட்டிருக்காது. ஏன்னா அவருக்கும் உங்களுக்கும் பொறுப்பு கிடையாது, அவருக்கும் உங்களுக்கு அட்டாச்மெண்ட் கிடையாது. அதனால அந்த வார்த்தை அதே வார்த்தை தான் வந்தது, யாங் வந்தது. ஆனா உங்களுக்கு ஒண்ணுமே பண்ணல. ஆனா இங்க மாமியார் வரும் பொழுது அந்த மாமியாருங்கிற ஒரு இன்னு உள்ள மிக்ஸ் ஆகுது. இது மாமியார்னா பெண் வந்து இன்னும் அப்படி அந்த கான்செப்ட்ல சொல்லக்கூடிய எண் இல்ல, அந்த நபருக்குள்ள இருக்கக்கூடிய ஜீவன் வந்து உங்களை அட்டாச் ஆயிருக்குது. சோ இந்த அட்டாச்மெண்ட் யாரு கிரியேட் பண்ணா, நீங்களா அவங்களா அப்படி பார்த்தா நீங்க தான் அவங்கள அட்டாச் பண்ணி வச்சிருக்கிறீங்க. உதாரணத்துக்கு உங்க பையன் உங்களை திட்டான் அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப வலிக்குது. காரணம் ஏன் வலிக்குது அப்படின்னா அவன் பையன் சொன்ன வார்த்தை வலிக்குதா அப்படின்னா கிடையாது. உங்க பையன் இந்த வார்த்தையை பயன்படுத்திட்டான், வார்த்தையில வலி கிடையாது. ஆனா உங்க பையன் பயன்படுத்திட்டாங்கனாலதான் வலிக்குது. அப்ப பையன் பயன்படுத்திட்டா அப்படிங்கிறதுனால ப்ராப்ளம் வந்து அந்த வார்த்தையில சுத்தமா கிடையாது, நீங்க பையன் மேல வச்சிருந்த அட்டாச்மெண்ட். சோ ஒவ்வொரு அட்டாச்மெண்ட்டும் கண்டிப்பா ஒரு கட்டத்துல நம்ம எல்லாருக்குமே டிட்டாச் ஆகி ஆகணும். இது வந்து ரூல், எழுதப்படாத ரூல் அப்படிங்கன்னா, ஆனா விதிக்கப்பட்ட ரூல். எதுல நீங்க ஹைலி அட்டாச்சா இருக்கிறீங்களோ அது உங்களை விட்டு டிட்டாச் ஆகணும் எப்போ உங்க காலகட்டம் முடியறதுக்குள்ள. அப்போ அதுக்காக சூழல்கள் கிரியேட் ஆகும், சூழல்கள் எப்படி வேணாலும் கிரியேட் ஆகலாம். அப்ப எந்த நபர் கூட நீங்க ஹைலி அட்டாச்சா இருக்கிறீங்களோ அந்த நபர் மூலமா நீங்க அதை விலக வேண்டிய கட்டாயம் வரும் பொழுது அவங்க உங்களுக்கு கோபத்தை உண்டாக்குற மாதிரியோ காயத்தை உண்டாக்குற மாதிரியோ சில விளைவுகளை செய்வாங்க. அவங்க செஞ்சாதான் நீங்க அவங்களை விட்டு விலகுவீங்க.
இப்போ இந்த செய்யும் போது அதனால ஏற்படக்கூடிய வலி இருக்கு பாத்தீங்களா, அதை நீங்க அனுபவிக்க வேண்டி இருக்குது. சோ ஒரு வலி, ஒரு ஒரு வேதனை, மரணம் அல்ல ஒரு வேதனை இல்லாத உங்களுக்கு வாழ்க்கை வேணும் அப்படின்னா கண்டிப்பா பொறுப்பு அற்ற வாழ்க்கையில இருக்கும் பொழுது மட்டும்தான் அது சாத்தியம். அப்ப பொறுப்பு திறந்துட்டோம் அப்படின்னா நமக்கு எதுவுமே தேவையில்லையா அப்படின்னா எல்லாமே தேவை. தேவையில்லாம நம்மளால இருக்கவே முடியாது. மனிதர்கள் தேவை, நண்பர்கள் தேவை, குடும்பம் தேவை, குடும்பத்தில் இருக்கிற மக்கள் தேவை, பேரம்பேத்திகள் தேவை, எல்லாருமே தேவை. எல்லாத்தோடயும் இருங்க. ஆனா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருந்துக்கோங்க. உங்களுக்கு பிடிச்ச மாதிரி அப்படின்னு சொல்லும் போது ஒரு வேலை செய்ய உதாரணத்துக்கு நீங்க குழந்தையை வளர்த்திட்டு இருக்கிறீங்க. அந்த குழந்தையை வளர்த்திருக்கு உங்களுக்கு பிடிச்சிருக்கு. அதனால வளர்த்துறீங்க. அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல நீங்க சந்தோஷமா வளர்த்திட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு வலி இருக்காது. ஆனா இந்த குழந்தைக்கு நான் இதெல்லாம் செய்யறேன், இது எனக்கு இதை ரிவர்ஸ் பண்ணி தரணும் இல்ல. ஆனா என் காலம் வரும்போது முடியும் போது இவங்க என்னை காப்பாத்துவாங்கல்ல அப்படின்ட்டு ஒரு எக்ஸ்பெக்டேஷனோட சேர்ந்து நீங்க வாழ்ந்துட்டு இருந்தீங்க அப்படின்னா அப்ப என்ன ஆகுனா நீங்க பொறுப்பை சுமக்க ஆரம்பிக்கிறீங்கன்றது. அப்படி நீங்க பொறுப்பு சுமந்தீங்கன்னா நாளைக்கு அவங்க சூழல், அவங்க உங்களை கெடுக்கணுமோ இல்ல முடியாதுட்டோ இல்ல, அவங்க சூழல் மாறுச்சு அப்படின்னா அவங்க செய்ய முடியலன்னு சொன்னா கண்டிப்பா உங்களுக்கு வலி ஏற்படும். அப்ப அந்த வழியில சொல்லுவீங்க, கண்ணதாசன் பாடின பாட்டெல்லாம் உங்களுக்கு ஞாபகம் வரும். அண்ணன் என்னடா தம்பி என்னடா அப்படிங்கிற வார்த்தையெல்லாம் நீங்க அப்புறம் பிளான் பண்ணி அப்புறம் அதை பாடிட்டு இதாப்ப வாழ்க்கை அப்படிம்பீங்க. இதை கத்துக்கிறதுக்காக இந்த இன்ஸ்டன்ட் நடந்திருக்கு அப்படிங்கிறது நமக்கு பின்னாடி புரிய வரும். அதனால நமக்கு விருப்பப்பட்ட மாதிரி நீங்க செய்யுங்க. உங்க பார்ட்னர், உங்க ஸ்பௌஸ் இருக்கிறாங்க, உங்க பார்ட்னர் இருக்கிறாங்க, நீங்க இதை செஞ்சா உங்களுக்கு பிடிச்சிருக்கு செய்யுங்க. அவங்களுக்கு கட்டாயம் பிடிக்கணும் அப்படின்னு நினைக்க வேண்டாம். உங்களுக்கு பிடிச்சதெல்லாம் நீங்க செய்ய ஆரம்பிக்கும் போதே உங்க பொறுப்பை நீங்க திறந்துருவீங்க. அடுத்தவங்களுக்கு பிடிச்சதை மட்டும் நீங்க செய்யும் போது பொறுப்பை நீங்க சுமக்க ஆரம்பிக்கிறீங்க அப்படிங்கிற ஒரு எண்ணம் எல்லாம் ஆழமா பதிய வச்சுக்கோங்க. சோ நமக்கு பிடிச்ச மாதிரி அதான் சொல்லுவாங்க, உனக்கு இஷ்டம் இருந்தா செய்ய, உனக்கு எந்த தொழில் பிடிச்சிருக்கோ அதை இஷ்டப்பட்டு செய்ய, அதை கஷ்டப்பட்டு செய்யாத அப்படிம்பாங்க. படிக்கிறது அப்ப பொறுப்பான செயலா? கண்டிப்பா பொறுப்பான செயல் தான். ஆனா எப்படி பொறுப்பு? அதை படிச்சா எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு வரும்போது சந்தோஷத்தை கொடுக்கும். அங்கேயும் சந்தோஷத்தை வாங்கிடுறீங்க. அதை நீங்க வெளியே அனௌன்ஸ் பண்ணி அதனால வரக்கூடிய மார்க் தான் எனக்கு சந்தோஷத்தை கொடுக்கும் அப்படின்னா அப்ப வந்து என்னது பேர்டனா மாறிடுது. அதுதான் நம்மளோட எக்ஸாம்ல இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஹர்டில்ஸ், ப்ராப்ளமே அதுதான் இருக்குது. எல்லாரும் தனக்கு பிடிச்ச மாதிரி படிக்கணும்னு நினைக்கிறாங்க. ஆனா பிடிச்ச மாதிரி படிச்சா யாரும் மதிக்கிறது இல்லை. அதனால என்ன பண்றாங்க, அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி, மத்தவங்களுக்கு பிடிச்ச மாதிரி படிக்க ட்ரை பண்றாங்க. சாரி, மத்தவங்களுக்கு பிடிச்ச மாதிரி படிக்க ட்ரை பண்றாங்க. அப்படி ட்ரை பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா அவங்க பார்வைக்கு இவங்க நல்லவங்களா இருக்க வேண்டிய கட்டாயம் வந்துருது. அப்ப அந்த மாதிரி வாழ்க்கை வேணாமா சார்? வாழுங்க, வேண்டாம்னு சொல்லல. கொஞ்ச காலத்துக்கு, ஒரு குறுகிய காலத்துக்கு, ஒரு 35 வயசு வரைக்கும் அப்படி வாழ்றீங்களா வாழ்ந்துக்கோங்க, அல்லது 40 வயசு வரைக்கும் வாழ்றீங்களா வாழ்ந்துக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களோட வாழ்க்கை வாழ முயற்சி பண்ணுங்க. உங்களோட வாழ்க்கை என்ன? பொறுப்பை சுமந்து பொறுப்பை ஏற்க டிட்டாச் பண்ணிட்டு உங்க விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி எது எது உங்க மனசுக்கு நல்லதுன்னு படுதோ அந்த விஷயங்களை செய்யுங்க. அதனால யாருக்கும் தீமை வரக்கூடாது, அது பார்த்துக்கோங்க. நீங்க செய்யறது உங்களுக்கு தான் பண்ணணுமே தவிர அடுத்தவங்க அதுல இன்வால்வ் ஆகணுமா அப்படின்னு வேண்டியது இல்லை. அதுக்கு சிம்பிளானது ஒரே ஒரு ஞாபகத்துக்கு எப்பவுமே வச்சுக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னு சொன்னா இந்த ஹாஸ்பிட்டல் அட்மாஸ்பியர். ஹாஸ்பிட்டல் இருக்கக்கூடிய நர்ஸ் எல்லாருமே பொறுப்பற்ற வாழ்க்கையில வாழ்றதுனாலதான் அவங்க எத்தனை பேஷண்ட் வந்தாங்க, அவங்க என்ன ஆனாங்க, அவங்க போயிட்டாங்களா இல்ல ஏதாச்சும் ஆயிடுச்சா அப்படிங்கிற எண்ணம் எல்லாம் இல்லாம அந்த இடத்துல மட்டும் வந்த நபரை பத்தி கவனிக்கிறாங்களே தவிர ஒவ்வொருத்தரையும் சமக்கிறது இல்லை. சமக்க சமக்க பிரச்சனைகள் வரும். இதுக்கு ஒரு சின்ன கதை சொல்லுவாங்க. ஒரு காக்கா வந்து பறந்துட்டே இருந்தது. பறந்துட்டே இருக்கும்போது அந்த காக்கா ரொம்ப அதனோட ஹைட் எவ்வளவு தூரம் பறக்க முடியுமோ அவ்வளவு தூரம் பறந்தது. பறக்கும் போதெல்லாம் அதை மற்ற பறவைகளை பார்த்துக்கிட்டே பறந்துட்டு இருந்தது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி பார்க்கும்போது அது முதல்ல வந்து நம்மளோட பிஜி புறாவை பார்த்தது. புறாவை பார்த்தோன்னா அதனோட ரெக்கை வந்து அதுக்கு ரொம்ப அழகா பிடிச்சது. ஏன்டா இதனோட ரெக்கை கருப்பாவும் அதனோட ரெக்கை வந்து வெள்ளையாவும் இருந்ததுனால வெள்ளையான ரெக்கை 2 எடுத்து நம்மளும் மாட்டிக்கலாமே சொல்லி அதுல இருந்து ஒரு ரெக்கையை எடுத்து தன்னோட உடம்புல சொருகிடுச்சு. அதுக்கப்புறம் நம்மளோட கிளி பார்த்தது. கிளி பார்த்தோன்னா அந்த கலர் பச்சையா இருந்தது. அதுக்கு இன்னும் ரொம்ப பிடிச்சது. ஒன்னு அதையும் தூக்கி தன்னோட ரெக்கையில சொருகிக்குச்சு.
அதுக்கப்புறம் வந்து இப்படி ஒவ்வொரு பறவையா மயில் பார்த்தது, மயிலோட ஃபெதர் ரொம்ப நீளமா அழகா இருந்ததும் அதை தூக்கி மாட்டிக்கிச்சு. கோழியோட ஃபெதர் பிடிச்சது, சேவலோட ஃபெதர் பிடிச்சது, இப்படி ஒவ்வொரு பறவையோட ஃபெதரும் பிடிச்சதெல்லாம் எடுத்து 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 தன்னோட உடல்ல சொருகிட்டுச்சு. பார்த்தோன்னா அதோட கலர் அதுக்கே ரொம்ப ஆச்சரியமா பிரமிப்பா இருந்தது. ஆமா, பாரு எவ்வளவு அழகா இருக்கிறேன் நான் அப்படின்ட்டு அதுவே சந்தோஷப்பட்டுச்சு. ஆனா மத்த பறவைகளும் இதை பார்த்து கொஞ்சம் வினோதமா பார்த்துட்டு போயிட்டே இருந்ததாமா. கடைசியில் இப்ப இந்த பறவை காக்கா பறக்கலான்ட்டு ஆரம்பிக்கும் போது பார்த்தா அதனால ஒரு இன்ச்சு கூட பறக்க முடியல. இப்ப அது ரொம்ப ஃபீல் பண்ணுச்சாமா, நம்மளோட இயல்பு தன்மை என்ன, பறக்கிறது தானே, இப்ப ஏன் என்னால பறக்க முடியல அப்படின்னு சொல்லி அந்த காக்கா ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு கடைசியில என்ன பண்ணுச்சா, ஒவ்வொரு ஃபெதரா கழட்டி கழட்டி போட்டுச்சாங்க. ஒவ்வொரு ஃபெதரா எடுத்து எடுத்து தன்னை விட்டு டிட்டாச் பண்ண திருப்பி அதனோட பழைய ஹைட்டுக்கு வெயிட்டுக்கும் அதனால ஈஸியா பறக்க முடிஞ்சதாம். அப்படி சொல்லி இந்த காக்கா கதை குழந்தைகளுக்கு சும்மா சொல்லுவாங்க. இது கதையில இருக்கக்கூடிய விஷயம் என்னன்னா, காக்கா அப்படிங்கிற ஒரு ஜீவன், அந்த ஜீவனோட வேலை என்ன, பரமாத்மாட்ட போய் சேரணும் அப்படிங்கிறது. ஸோ பரம்ங்கிறது வெளியே இருக்கக்கூடியது. அந்த பரம் கூட போய் நீ அட்டாச் ஆகணும் அப்படின்னா உன்னோட இயல்பு தன்மையில இருந்தா மட்டும்தான் பரமோட அட்டாச் ஆக முடியும். நீ மத்தது எல்லாத்தையும் தூக்கி அட்டாச் பண்ணி வச்சுக்கிட்டேன்னு சொன்னா உன்னால உன்னோட இயல்பு தன்மையில நீ நினைச்ச ஹைட்டுக்கு, அதாவது பரம் கிட்ட போய் சேர முடியாது. அப்போ நீ பேரான்மாங்கிற இடத்துக்கு நீ போகிறதுக்கான லாய்க்கு, அதாவது ரைட்ஸ் நம்ம இழந்துட்டோம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதை சொல்றதற்கு இந்த சின்ன கதைகளை குழந்தைகளுக்கு சொல்லி வச்சிருப்பாங்க. சோ இங்க குழந்தைகள் யாரும் இல்ல, பெரியவங்க தான் இருக்கிறாங்க. சோ நமக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு ஆன்மா பரமானந்தம் அடைஞ்சு பேரானந்தத்துக்குள்ள போய் அடையணும், பேரான்மாட்ட போய் சேரணும் அப்படின்னா உங்களோட அட்டாச்மெண்ட்ல இருந்து நீங்க ஃப்ரீ ஆயிட்டு, அந்த இது சொல்லுவாங்கல்ல, டைலாக் விடுவாங்கல்ல, தாமரை மேல தண்ணி போல. அப்ப தண்ணி பிடிச்சிட்டு இருந்தது யாரு, தாமரை. அது தாமரை இலை தான். அப்ப தாமரை இலையில அது ஒட்டிக்கிச்சுன்னா அதனோட எல்லா டைரக்ஷனும் டிராவல் பண்ண முடியாதுங்கிறதுனால அது மேல உருண்டுகிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இயல்பாக நம்ம எல்லாமே குடும்ப வாழ்க்கையில் இருக்கும்போது எல்லாத்துட்டையும் உருண்டுட்டே தான் இருக்கிறோம். அவங்களோட சிரிப்பு மகிழ்ச்சி எல்லாம் நம்மளும் ஷேர் பண்றோம். நம்மளும் அவங்க கூட மகிழ்ச்சியா இருக்கிறோம், எல்லாமே இருக்கிறோம். பட் ஒண்ணு இல்லை அப்படிங்கறதுனால நம்ம யாருக்குமே இழந்துட்டோம் அப்படின்னு நினைக்கிறதுக்கு அங்க எதுவுமே இல்லை அப்படிங்கிறது தான் இந்த பொறுப்பற்ற வாழ்க்கையோட என்லைட்மெண்ட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ பொறுப்பான வாழ்க்கையில வாழ்ந்து வாழ்ந்து பழகினவங்க படிப்படியா அப்படியே பொறுப்பற்ற வாழ்க்கைங்கிறது ஒரு நல்ல ஒரு கட்டம் இருக்குதுன்னு பாருங்க, அதை நோக்கி வாங்க. அப்படி வரும்போது நம்ம என்னன்னா ட்ரீட்மெண்ட் கொடுக்கும்போது பேஷண்ட்டை கவனிக்கும் போது பேஷண்டோட நம்ம ரொம்ப அட்டாச்சா இருக்கிற மாதிரி பேஷண்ட்டுக்கு புரியும். நம்ம அட்டாச்மெண்ட் கிடையாது, கேரிங் மட்டும் தான் வச்சிருக்கிறோம். கேரிங்கோட அவங்களுக்கு ஃபுல்லா நம்ம அவங்கள அந்த டயத்துல அவங்கள மட்டும்தான் கவனிக்கிறோம், அவங்கள மட்டும் கவனிச்சு ட்ரீட்மெண்ட் பண்ணி அனுப்புறோம். அனுப்பி முடிஞ்சாச்சுன்னா அடுத்த செகண்ட் நம்ம அவங்க யாரும் என்னங்கிறத மனசுக்குள்ள வச்சுக்க வேணாம், பொறுப்பை திறந்துருங்க. அதுக்கடுத்த நபர் வர்றவங்கள்ட்ட அதே கேரிங்கோட ஆரம்பிங்க. ஸோ இப்படி நீங்க கேரிங்கோட செஞ்சுட்டு இருக்கும் பொழுது அந்த நபர்கள்னால நடக்கக்கூடிய ஏதாச்சும் பாசிட்டிவா இருந்தாலும் சரி, நெகட்டிவா இருந்தாலும் சரி, உங்களை எந்த விதத்திலையும் பாதிப்படைய வைக்காது. சப்போஸ் அவர் நல்லாயிட்டாரு சொன்னாலும் பொறுப்பு நமக்கல்ல, பொறுப்பற்ற நிலையில இருக்கிறோம். இல்ல ஏதாவது ஒரு சூழல்ல வேற மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னாலும் பொறுப்பல்ல, பொறுப்பற்ற சூழல்ல இருக்கிறோம். அப்படி இருக்கும் பொழுது நம்மளுடைய உடல்ல என்ன ஆகுதுன்னா நம்மளுடைய நெருப்பு சக்திங்கிறக்கூடிய தன்மை இருக்கிறது வந்து பாதுகாப்பா இருக்கும். இந்த நெருப்பு எவ்வளவுக்கு எவ்வளவு பாதுகாப்பா இருக்கோ அதுதான் உங்கள்கிட்ட பரமானந்தத்தை கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு வெயினா இருக்கும். உங்க நெருப்பு அணைஞ்சிருச்சு அல்லது குறைஞ்சிருச்சு அப்படின்னா நீங்க நினைக்கக்கூடிய என்லைட்மெண்ட் அப்படிங்கிற விஷயத்த கண்டிப்பா அச்சீவ் பண்ண முடியாது. என்லைட்மெண்ட் அப்படின்னா நம்ம நிம்மதின்னு எடுத்துக்கலாம். ஒன்னும் கடவுள்கிட்ட போறோம் அப்படி இப்படின்னு நினைச்சுக்க வேண்டாம். ஒரு நிம்மதியான வாழ்க்கைக்குள்ள உங்களால வர முடியாம தவிக்க வேண்டியிருக்கும். அதற்காக மட்டும்தான் இந்த பொறுப்பற்ற வாழ்க்கையை நோக்கி டிராவல் பண்ணுவோம். அதனால நம்ம நிறைய உயர்வு அடைய முடியும், கண்டிப்பா உயர்வு அடைய முடியும். பார்க்கிற எல்லாத்தையும் ரசிக்க முடியும், பார்க்கிற எல்லாத்தையும் காதலிக்க முடியும், பார்க்கிறவங்க எல்லாத்தையும் நம்ம அன்போட இருக்க முடியும். அதுதான் உண்மையான பொறுப்பற்ற நிலை அப்படிங்கறத 5 ஆயிடுச்சு. ஏதாவது கேள்விகள் இருந்தா நம்ம அந்த கேள்விகளை பார்க்கலாம். அப்படி இல்லைன்னா இதுலயே ஏதாச்சும் தேவைப்பட்டா கடைசியில பேசி முடிச்சுக்கலாம். உங்க கேள்விகள் இருந்தால் தாராளமா கேளுங்க. சார் கேள்விகளுக்கு முன்னாடி அந்த சண்டே ப்ரோக்ராம் ஒரு ஓப்பனிங் சார். கண்டிப்பா சார். நன்றி பாலாஜி சார்.
ஸோ இப்போ இந்த வரும் ஞாயிற்றுக்கிழமை 10ஆம் தேதி ஏற்கனவே நம்ம குரூப்ல எல்லாமே ஷேர் பண்ணிட்டு இருக்கிறோம். ஞாயிற்றுக்கிழமை வந்து நம்ம டாக்டர் முத்துக்குமார் எம்பிபிஎஸ் டாக்டர் அவர் வந்து வர சண்டே அவரும் இன்னொரு டாக்டர் லேடி டாக்டர் அவங்களும் வர்றாங்க. 2 பேர் நம்மளோட வகுப்பு எடுத்து கொடுக்குறேன்னு வர்றாங்க. அவங்க வந்து அக்குபஞ்சர்ல பர்டிகுலரா அவர் டாக்டர் முத்துக்குமார் அவர் வந்து மோர் தென் 42 இயர்ஸ் சர்வீஸ் கொடுத்து படிச்சிருக்காரு. படிச்சுட்டு வந்துட்டு அவர் அந்த பெத்தாலஜிங்கிற பார்ட்டை வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட் எடுத்து அந்த பெத்தாலஜியை சொல்லி கொடுக்கணும் உங்க குரூப் ஆஃப் பீப்புள், அதாவது ஏஹெச்ஏ மெம்பர்ஸ் எல்லாத்துக்கும் சொல்லி கொடுக்கணும் அப்படின்ட்டு சிவா வந்து வாய்ஸ் இல்லைன்னு சொல்லியிருக்காரு. ஓகே, கிளியர் சொல்லிட்டாரு. தேங்க்யூ சிவா. ஸோ இதுல வந்து அவரு பர்டிகுலரா பெத்தாலஜி பத்தி நிறைய சொல்லணும், என்கிட்ட அது ரொம்ப ஹெல்ப் பண்ணும், நான் கடந்து வந்தது எல்லாத்தையும் உங்களுக்கு சொல்லி கொடுக்கணும் அப்படிங்கிற ரொம்ப ஆர்வத்துல அவரே ஒரு இனிஷியேட் பண்ணி தான் இதை ஜாயின் பண்ண இதை பண்ணணும்னு சொல்லி அன்னையில இருந்து சொல்லிட்டு இருந்தாரு. அவரோட ஹாஸ்பிட்டலுக்கு லாஸ்ட் மந்த் எண்டுக்கு போயிருந்தோம். அப்புறம் அவர் ஹாஸ்பிட்டல கொஞ்சம் சுத்தி காமிங்க சார் சொன்னோம். ஹாஸ்பிட்டல்ல வந்து அவர் 17 பெட்டு போட்டிருக்காரு. 17 பெட் இருக்குது. இந்த பெட் ஒவ்வொன்றும் தனித்தனி கேபினா இருக்குது. அந்த கேபின்ல ஒரு பெட்டு பிளஸ் உட்காரக்கு ஒரு சேர் அப்படி போட்டு வர பேஷண்ட் அந்த பிளாக்கு ABCD நம்பர் பண்ணியிருக்காரு. ஏ பிளாக் ஏ கேபின், பி கேபின்ல போய் இருந்துச்சுன்னா ஏ கேபின்ல போய் இருந்தாங்கன்னா வந்து பேஷண்ட்டுக்கு எல்லாருமே இது பண்ணிட்டு கேபினை க்ளோஸ் பண்ணிடுவாங்க. எவ்வளவு நேரம் இருக்கணுமோ இருந்ததுக்கு அப்புறம் திருப்பி வந்து அவங்களை ஃப்ரீ பண்ணிட்டு அனுப்பிடுவாரு. யாரு கேபின்ல படுத்திருக்கிறாங்கன்னு இன்னொருத்தவங்களுக்கு தெரியாது. அந்த மாதிரி ஒரு நல்ல சிஸ்டமேட்டிக்கா பண்ணிட்டு இருக்காரு. அந்த இது கிளினிக் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 5 ஸ்டார் ஹோட்டலை விட கொஞ்சம் நல்லா இருக்கும் வைங்கள. அந்த அளவுக்கு அதோட அட்மாஸ்பியர் எல்லாம் ரொம்ப நீட்டா வச்சிருக்காரு. அவர் வந்து இந்த 40 வருஷத்து அனுபவத்தை வந்து நிறைய விஷயங்கள் மேபி TCMங்கிற பார்ட்ல பத்தி பேசினாலும் சரி, பெத்தாலஜி பேசினாலும் சரி, வேற ஃபார்மா பத்தி பேசினாலும் அது இது எப்படி கரெக்ட் பண்ணலாம் அப்படிங்கிற விஷயத்த எல்லாமே ரொம்ப நேரம் பேசிட்டு இருந்தாரு. அவர் வந்து அதை பத்தி அறிமுகம் வந்து அன்னைக்கு ஒரு நாள் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காரு. அதனால அது வர சண்டே இருக்குது. விருப்பம் இருக்கக்கூடிய, அதாவது அக்குபஞ்சர் படித்த நபர்கள் யாரா இருந்தாலும் அதில் ஜாயின் பண்ணிக்கலாம். ஜாயின் பண்ணிட்டு நீங்க இப்போ அந்த ஸ்கிரீன்ஷாட் போட்டிருக்காங்க. ஸோ ஸ்கிரீன்ஷாட்ல நம்பரை நோட் பண்ணிக்கோங்க. நோட் பண்ணிட்டு ஏதாச்சும் இருந்தால் அதுக்கு வந்து கட்டணம் கண்டிப்பா இருக்குது. 1500 rupees கட்டணம். அதுல வந்து மதியானம் லஞ்ச் நான்வெஜ்ஜோட சாப்பாடு இருக்கும். பிளஸ் வந்து நோட்ஸ் கூட எடுத்துக்கிறதுக்கு பேனா பென்சில் எல்லாமே அதில் வந்துடும். காலையில ஸ்டார்டிங் வந்து 8 to 9 வந்து அவரு கூட யாராச்சும் போட்டோ எடுத்துக்கணும் சொன்னா போட்டோ செஷன் வந்து 8 to 9 டைம் கொடுத்துருக்காரு. அவரு எல்லாமே டைம் படி தான் இருக்குது. அவர் 8 o'clock அங்க ஹாலுக்கு வந்துருவாரு. வந்துட்டாரு சொன்னா நமக்கு வந்து 9 o'clock வரைக்கும் அவர் கூட போட்டோ செஷன் ஏதாவது இருந்தால் பயன்படுத்திக்கலாம். அதுக்கப்புறம் 9:30க்கு வந்து கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஸ்டார்ட் பண்ணி அப் டு 4:30க்கு இருக்குது. அவருக்கு வந்து 5:30க்கே ஃபிளைட்டு. ஸோ அதனால அந்த 4 o'clock முடிச்சாதான் 5 o'clock ஏர்போர்ட்டுக்கு போக முடியும். ஹாஃப் அன் ஹவர்ல உள்ள போக முடியும். அதனால அவரோட டைம் வந்து ஈவினிங் டைம் அவர்கிட்ட பேசுறதுக்கோ மற்றதுக்கோ யாருக்கு பேத்துக்கும் டைம் உடனே ரிட்டர்ன் ஆகுறாரு. அவரோட டைம் ரொம்ப டைட் ஷெட்யூல் இருக்கிறதுனால நம்ம கூட உட்காந்து இருக்க முடியாது. ஃபுல்லா சப்ஜெக்டை பத்தி தான் பேசினாரு. அழகா பெத்தாலஜினா என்னங்கிறத பத்தி போட்டிருக்காங்க. நோய் நாடி, நோயோட முதல் நாடி, வேஸ் ஆரம்பிக்கிறது. இது தெரிஞ்சாலே நம்மளோட டயக்னோஸ்டிக் டூல் வந்து ரொம்ப அழகா எளிமையா இருக்கும். அப்படிங்கறத அவர் எளிமைப்படுத்துறதுக்கு இந்த வகுப்பு ஆர்கனைஸ் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த வகுப்போட பார்ட் எல்லாம் இனி அடுத்தது எப்படி ஃபியூச்சர்ல போகும் அப்படிங்கிறது எல்லாமே இனிமேல் நாளைக்கு பேசும்போதுதான் தெரியும். அந்த 10ஆம் தேதி பேசும்போதுதான் தெரியும். ஸோ இப்போ ஆல்ரெடி வந்து அரௌண்ட் ஒரு 105 மெம்பர்ஸோ வந்து பேர் கொடுத்துருக்குறாங்க, பணம் பே பண்ணிக்கிறாங்க. ஃபர்தரா யாராச்சும் இந்த மீட்டிங்ல இருக்கிறவங்க வில்லிங்கா இருக்கிறாங்க, அக்குபஞ்சர் முடிச்சிருக்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பா இதை பயன்படுத்திக்கலாம் அப்படிங்கிற பார்ட்டோட அந்த வகுப்பை பத்தி முடிச்சிடலாம். 9ஆம் தேதி ஏற்கனவே நம்ம ஸ்டூடெண்ட்ஸுக்கு தெரியும் தந்திரா கிளாஸ் இருக்கு. அது ஒன்லி ஃபார் அவர் ஸ்டூடெண்ட்ஸ், அது மட்டும் தான். அதுல யாரும் அவுட் சைடர்ஸ் நாட் அலோடு. அதனால அந்த தந்திரா பார்ட் 1 வந்து நம்ம 9ஆம் தேதி கிளாஸ் இருக்கும். அதுவும் வந்து அதே ஹோட்டல்ல தான் இருக்குது.
பிளாசா இன் ஹோட்டல்ல. அதில் ஆல்ரெடி எல்லாருமே மெம்பர்ஸ் எல்லாமே என்ரோல் ஆயிட்டாங்க. அதனால அதுல ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. 10ஆம் தேதி மட்டும் நம்ம ஓப்பனா இருக்கிறதுனால அக்கப்பஞ்சம் படிச்சவங்க வந்து அதில் ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதோட இந்த அறிமுகத்தை முடிச்சிடறேன். ஸோ இன்னைக்கு நம்ம பேசின பொறுப்பற்ற வாழ்க்கையை நோக்கிய பொறுப்பற்ற வாழ்க்கையை நோக்கி உயர்வும் சொன்னது பத்தினதுல டிஸ்கஷன் ஏதாச்சும் இருந்தா பேசலாம். கொஸ்டின்ஸ் இருந்தா ஹேண்ட் ரைஸ் பண்ணலாங்க. கொஸ்டின் இல்லைன்னா இப்போ எல்லாருமே பொறுப்பற்றதா இருக்கிறாங்களா தெரியல. மோஸ்ட்லி அவருக்கு வந்து இன்னைக்கு இடையூறுக்கு மன்னிக்கவும், அவருக்கு உடம்பு சரியில்லைங்கிறதுனால வாய்ஸ் பாவம் இன்கரெக்டடா இருக்கிறதுனால பாவம் அவரை அதிகமா தொல்லை பண்ணாம இருந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா சார் வந்து சப்ஜெக்ட் நிறைய வந்து சொல்லிட்டு இருக்கிறதுனால நமக்கு ஈஸியா புரிஞ்சுக்கலாம். ஏன்னா இன்னைக்கு அவருடைய த்ராட் இன்ஃபெக்ஷன் ரொம்பவுமே வந்து கஷ்டமா இருக்கு. நான் ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன். அதனால சொல்றேன். சரி, கண்டினியூ பண்ணலாம். கண்டினியூ பண்ணலாம். இல்ல நம்ம பார்த்துக்கலாம், மெதுவா பேசலாம். தப்பா இது மணிகண்டன் கேட்டிருக்காரு. சார் வணக்கம் சார். சார் இப்போ மணி உங்களுக்கு டவுட் இல்ல, உங்களுக்கு எப்படி டவுட் வரும் தெரியல. சொல்லுங்க சார் ரொம்ப எல்லாருமே ஆஃப் ஆயிருக்காங்க, அதான் கொஞ்சம் பேசல. சார் ஓகே, இப்போ நீங்க சொன்னது எல்லாமே புரியுது சார், எல்லாருமே புரிஞ்சுட்டாங்க. பட் வந்து அந்த பொறுப்பற்ற நிலைமைக்கு வந்து மாறுறதுக்கான டூல் என்ன சார் ஃபாலோ பண்ணணும்? அது எல்லாராலுமே சீக்கிரமா அந்த ஸ்டேஜுக்கு போக முடியும். என்னால போக முடியல சார். அந்த கேரிங் வந்து இருந்துகிட்டு தான் இருக்கு. இது நம்ம உணர்வுல கொண்டு வந்தாலும் அந்த ஸ்டேஜுக்கு போறதுக்கு என்ன சார் பண்ணணும்? அதுதான் சார் என்னோட. இல்ல கேரிங்கோட இருங்கன்னு தான் சொல்லியிருக்கிறேன், அட்டாச்சா இருக்க வேண்டாம் தான் சொல்லியிருக்கிறேன். கேரிங் வந்து ரொம்ப முக்கியம். கேரிங் வேற, அட்டாச்மெண்ட் வேற. நீங்க இப்ப எங்கிட்ட பேசிட்டு இருக்கிறீங்கன்னா தட் மேபி கேரிங்ல தான் பேசிட்டு இருக்கிறீங்க. நான் உங்கள்கிட்ட பேசிட்டு இருக்கேன்னா ஒரு கேரிங்கோட தான் பேசிட்டு இருக்கிறேன். பட் இந்த கேரிங் இருக்கிறதுனால நீங்க யாருக்கிட்ட பேசுறாலும் இதே மாதிரிதான் இருப்பீங்க. ஓகே, பட் அட்டாச்சா இருந்தா எங்கிட்ட பேசும்போது மட்டும் ரொம்ப கேரிங்கா இருக்கிற மாதிரி பேசுவீங்க. மத்தவங்கள்ட்ட பேசும்போது அந்த கேரிங் வராது உங்களுக்கு. அட்டாச்மெண்ட் இருக்கும் போது நான் உங்களை பார்த்து ஏதாவது ஒன்று சொல்லிட்டேன்னா உங்களுக்கு கண்டிப்பா வலிக்கும். அதே நீங்க கேரிங்ல இருந்தீங்கன்னா நான் ஏதாவது சொன்னா சரி ஓகே அவர் அப்படி சொன்னாரு, அது ஒண்ணும் பெருசு இல்லையா அப்படின்னு நீங்க இக்னோர் பண்ணிட்டு நெக்லெக்ட் பண்ணிட்டு நீங்க போயிடுவீங்க. அதுதான் பொறுப்பற்ற வாழ்க்கை. ஸோ இன்னொன்னு வந்து இப்ப நம்ம குடும்பத்துக்குள்ள எப்படி சார் அப்படின்னா, இப்ப நம்ம சொல்றோம் ஒரு விஷயத்த செய்ய சொல்லி சொல்றோம், அவங்க செய்யறாங்க, செய்ய முடியல, ஓகே. இப்ப நீங்க அட்டாச்சா இருந்தா அவங்க செய்யலன்னு சொன்னா நீங்க தாம் தும் குதிப்பீங்க. அதே பொறுப்பு இல்லாம இருந்தீங்கன்னா, அட்டாச்மெண்டோட இல்லாம இருந்தீங்கன்னா அவங்க செய்யலன்னு சொன்னா நீங்க குதிக்க மாட்டீங்க. ஓகே சார். ஸோ இதுக்கு டூல் என்னன்னா நம்ம கரெக்டா பிரைசிங் தான். யாரு எவ்வளவுக்கு எவ்வளவு உங்களை பிரைஸ் பண்றாங்களோ அந்த அளவுக்கு நீங்க வீக்கா இருந்தா என்ன பண்ணுவீங்க, அவங்களோட வார்த்தைக்கு மகிழ்ச்சி ஊதுற பாம்பு மாதிரி உள்ள போயிட்டே இருப்பீங்க. அப்ப நீங்க வந்து அட்டாச்மெண்ட்ல இருக்கிறீங்கன்னு அர்த்தம். அதே நீங்க ஸ்ட்ராங் மைண்ட் ஆகும்போது என்ன ஆகுன்னா அவங்க பேசும்போது தெரியும் இது வந்து ஒரு தேவையில்லாத வார்த்தைகளை அவங்க பேசுறாங்க அப்படின்ட்டு அப்பவே விலக ஆரம்பிச்சிருவீங்க. அது பொறுப்பற்ற வாழ்க்கைக்கு உண்டான பேஸ். பிரைசிங்கிற வேர்டு தான் இதுல இருக்கக்கூடிய எல்லாமே. நம்ம பிரைசிங் சொன்னா நெருப்பு மூலகம் சொல்லுவோம். நெருப்பு மூலகத்தினால வரக்கூடிய விளைவுகளை பத்தி நிறைய பேசியாச்சு. அது எல்லாத்துக்கும் ஒரு ப்ராப்ளம், ஒரு கனெக்ஷன் எங்க இருக்குன்னா இந்த அட்டாச்மெண்ட்ல இருந்து ஆரம்பிக்குது. அதனால என் மக்கள், என்னுடைய சொந்தம், என்னுடைய உயர்வு அப்படி நம்ம பேசுறோம் இல்லையா, அப்ப அவங்கள மட்டும் கவனிக்கணும்னு தோணும். அப்ப அவங்க நாளைக்கு ஏதாவது நம்ம எதிர்பார்த்த மாதிரி செய்யலன்னா நமக்கு கோபம் வரதான் செய்யுது. கண்டிப்பா சார். கோபத்துக்குண்டான காரணம் எல்லாமே இது கூட தான் சேருது. ஓகே சார். ஓகே சார், கிளியர் சார். தேங்க்யூ சார். கீதா நீங்க பேசலாங்க. கீதா தேவி. பத்மபிரியா நீங்க பேசுங்க. ஹலோ, பேசுங்க. குட் ஈவினிங். கீதா தேவி சார். குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங் மேடம், சொல்லுங்க மேடம். சார் ரொம்ப கிளாஸ் ரொம்ப சூப்பரா இருந்துச்சு சார். ரொம்ப நல்லா இருந்துச்சு கிளாஸ்.
ரொம்ப அப்சர்வ் பண்ணோம் சார். சொல்லுங்கம்மா. ஆக்சுவலா நாங்க கிளாஸ்ல கவனிப்பேன் சார். நம்ம ஆக்சுவலா பேஷண்ட் பார்க்க சொல்ல வீட்டுல பார்த்தா கொஞ்சம் பதட்டம் வருது, நம்ம கிளாரிட்டி கிடைக்கல, என்ன பண்ணணும்னு அவங்க தெரிய மாட்டேங்குது. இது அவுட் சைடு என்ன நம்ம ஆஃபீஸ்லயோ வேற அன்னோன் பர்சனா நம்ம ட்ரீட் பண்ண சொல்ல நமக்கு நல்லா கிளியரா இந்த பாயிண்ட் கொடுத்தா நல்லா இருக்கும், அந்த பாயிண்ட்ல மனசு வந்து யோசிக்க தோணுது. ஸோ வீட்டுல இருக்கவங்க பார்க்க சொல்ல நம்ம பிரச்சனை வந்து ஃபுல்லா பிளாங்க் ஆயிடுது மைண்ட். அப்போ வந்து எனக்கு கரெக்டான பேஷண்ட்டுக்கு இந்த பேஷண்ட்க்கு என்ன தரணும்னு யோசிக்க கூட முடியல என்னால. அப்ப வந்து வெளியே ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஃபோன் பண்ணி கேட்டு இதுக்கு என்ன பண்ணலாம்னு கேட்கறேன் நான். ஆனா அவங்க சொல்ல அந்த பாயிண்ட்ல எனக்கு தெரியுது எனக்கு ஆக்சுவலா அந்த என்ன கொடுக்கணும் ட்ரீட்மெண்ட்னா. அப்போ எனக்கு வீட்டுல கொடுக்க சொல்ல நம்மளா அனலைஸ் பண்ண முடியல என்னால பாயிண்ட் கரெக்டா. நான் யோசிச்சிருந்தேன் ஏன் பண்ண முடியல நம்மளால யோசிக்குது. இப்பதான் புரியுது, நீங்க ஸ்பீச் கேட்டோட புரியுது. ரொம்ப அட்டாச்மெண்டோட இருக்கான்னு நினைக்கிறேன், அதனாலதான் யோசிக்க முடியல. அதுதான் மேடம், வேற ஒண்ணுமே இல்ல. இப்ப வேற பேஷண்ட் நம்ம வெளியே பார்த்தா கூட சம்டைம்ஸ் அவங்க ஏதாவது பேஷண்ட்டுக்கு பிரச்சனைகள் சொல்ல அதை நினைச்சு கவலைப்படுறதா இருக்கு. ஐயோ இது என்ன ஆயிடுச்சு அவங்களுக்கு, இது மாதிரி ஆயிடுச்சு. ஒருத்தர் பேஷண்ட் பார்க்க சொல்ல நம்மளுக்கு கஷ்டங்கள் கூடுற மாதிரி இருக்கு எனக்கு. ஸோ இதுல இப்ப நீங்க பேசுறது புரியுது எனக்கு. ரொம்ப கேரிங்கா இல்ல, நம்ம கேரிங் மட்டும் இருக்கணும், அட்டாச்மெண்டோட இருக்கக்கூடாது பேஷண்ட்ட. ஆக்சுவலா அவங்களே நோய் இல்லைன்னு மறந்துடுவாங்க என்ன. பட் நான் வந்து ஃபோன் பண்ணி எப்படி ஆயிடுச்சு உங்களுக்கு, நல்லா ஆயிடுச்சா இல்லையா ஃபோன் பண்ணி கேட்டுட்டு அவங்கள இது ஃபாலோ பண்ணிட்டு இருப்பேன் அவங்களே. நான் அது கஷ்டமா தான் இருக்காது. இல்ல அது பண்ண வேண்டாம், நீங்க பண்ண வேண்டாம். இன்னொன்னு நிறைய பேர் சொல்லுவாங்க, எனக்கு அந்த பேஷண்ட்டுக்கு பண்ண எனக்கு அதே மாதிரி ப்ராப்ளம் அந்த மாதிரி ஃபீல் ஆகுதுன்னு சொல்லுவாங்க. அதுக்கு எல்லாமே காரணம் வந்து இவங்க அந்த பொறுப்பை சுமக்கிறதுனால வர்ற வேலை இதுதான். அதனாலதான் பொறுப்பை துறக்கிறது பழகிறது ரொம்ப கஷ்டம் தான் ஆரம்பத்துல. ஏன்னா நம்ம ஸ்கூல் டேஸ்ல இருந்து பழகிட்டோம், பொறுப்பாரு சொல்லி பழகிட்டோம். அதனால இந்த டைரக்ஷன் வர்றதுக்கு முதல்ல திரும்பவே முடியாது நம்மளால. திரும்பி பழகிட்டீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். இது ஒரு தனி உலகமா இருக்கும், என்ஜாய் பண்ண முடியும் இந்த உலகத்தை. வந்து பாத்தீங்கன்னா தெரியும் அந்த உலகம் எப்படி இருக்கு. கண்டிப்பா கண்டிப்பா சார், ட்ரை பண்ணுங்க பாப்போம். கண்டிப்பா சார். ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ சோ மச். தேங்க்யூ. பத்மபிரியா நீங்க பேசலாங்க. சரவண ராஜா பேசலாங்க. சார் வணக்கம் சார், குட் ஈவினிங். சாரி சார், நான் கொஞ்சம் லேட்டாக ஜாயின் பண்ணிட்டேன், ட்ராவல் பண்ணி தான் வந்தேன், ஒரு மீட்டிங் முடிஞ்சு. இந்த செக்ஷன் வந்து ரெக்கார்ட் பண்ணியிருந்தாங்கன்னா எனக்கு அதை ஷேர் பண்ண முடியுமா சார்? என்னன்னு டிஸ்கஷன் என்ன தெரியல. யூடியூப்ல இருக்கும் சார், யூடியூப்ல கண்டிப்பா வந்துரும். யூடியூபோட லிங்க் யூடியூப் என்ன லிங்க் சார்? அக்குபஞ்சர் ஹீலர்ஸ் அசோசியேஷன் போனீங்கன்னா உங்களுக்கு எல்லா வீடியோஸுமே இருக்குங்க சார். இது வரைக்கும் வந்த கிளாஸ் வீடியோஸ் எல்லாமே இருக்குங்க சார். எனக்கு ஒரு SMS மட்டும் போட்டு விட்டுருமா, டக்குன்னு ஞாபகம் வராது. இன்னொரு 2-3 டேஸ் கழிச்சு அப்டேட் பண்ணுவாங்க சார். குரூப்ல ஷேர் பண்றோம் சார். குரூப்ல ஷேர் பண்ணிடுறோம். தேங்க் யூ சார். தேங்க் யூ. நீங்க பேசலாங்க. Good evening, sir. In spite of the throat pain, இன்ட்ரெஸ்டான டாபிக் எப்படி பேச போறீங்களோன்னு நினைச்சோம். ரொம்ப கிளியரா புரிஞ்சுது. It was flow was very nice and interesting. As you say, caring is fine. Attachment only brings pain. Very much agreeable. But when we say அந்த attachment இல்லாம இருக்கணும் அப்படிங்கும் பொழுது when we do activities. மேடம் ஒரே நிமிஷம் ப்ளீஸ். அதுக்குள்ள ஒரு கால் வந்தது, நீங்க பேசுறது பாதியா கட் ஆயிடுச்சு. சோ அப்படியே கொஞ்சம் பிரீஃபா சொன்னீங்கன்னா பரவாயில்ல. Sure sir, sure. Like நீங்க சொன்னதுல அந்த caring is fine, attachment தான் brings pain அப்படின்னு சொல்றீங்க. அதுல வந்துட்டு அந்த attachment இல்லாம ஜஸ்ட் பண்ணும் பொழுது when we are in ஒரு ஆக்டிவிட்டியை பண்ணணும்னு போகும் பொழுது அப்போ அந்த ரிசல்ட்ஸ் வந்து எதிர்பார்த்த அளவுக்கு மோஸ்ட்லி வராதுல்ல. when we detach ourselves from them. அந்த ஒரு பாயிண்ட் எனக்கு தோணுது. அதுக்கு உங்களோட விளக்கம் என்ன சார்? இல்ல, எப்போ டிட்டாச்மெண்டோட இருக்கிறீங்களோ அப்பதான் உங்களோட அவுட்புட் வந்து ரொம்ப அதிகமாகும். அதுதான் உங்களுக்கு எக்ஸாம்பிள் சொன்னேன். உங்க வீட்டு ஃபங்க்ஷனுக்கு உங்க வீட்டுல ஏதாச்சும் ஒரு சின்னதா, உதாரணத்துக்கு ஒண்ணுமே இல்லை, உங்க வீட்டுல ஃபங்க்ஷன் நடக்குது, கிச்சன்ல ஒரு 10 தேங்காய் குறைஞ்சு போச்சு அப்படின்னா கூட உங்களுக்கு பதட்டம் அதிகமாயிடும்.
இதே பக்கத்து வீட்டுக்கு போயிருக்கிறீங்க, அந்த வீட்டுல நீங்களும் ஒரு ஒன் ஆஃப் த மெம்பரா இருக்கிறீங்க, ஒன் ஆஃப் த மெம்பரா நீங்களும் ஒரு ஒன் ஆஃப் த கெஸ்டா இருக்கிறீங்க. அவங்க வீட்டுல 10 தேங்காய் தீர்ந்து போச்சு அப்படின்னா நீங்க அழகா சொல்யூஷன் சொல்லி அந்த இது சொல்லும் பொழுது அந்த நானும் 10 கேட்டேன் தேங்காய் சார், வர அந்த வச்சிருவாங்க. நிலைமைக்கு எப்படி டிரான்ஸ்ஃபர் ஆகுறது? லைக் திஸ் அட்டாச்மெண்ட்ல இருந்து கேரிங்காவும் இருக்கணும். இல்ல பிகாஸ் இது கேரிங்கா இல்லாட்டி வி பிகம் லிட்டில் இன்டிஃபரண்டா இருக்கும், அது இன்னும் ஆட் ஆயிடும். இல்ல கேரிங் இஸ் டிஃப்ரெண்ட், அட்டாச்மெண்ட் இஸ் டிஃப்ரெண்ட். அது ரெண்டும் தனித்தனி பிளாட்ஃபார்ம். நீங்க எல்லாத்துலயுமே நான் என்ன எக்ஸாக்ட்லி. சொல்றேன், கேரிங்கா இருங்க தான் நான் சொன்னேன். கேரிங்கா இருக்கும்போது என்னன்னா நீங்க ரிட்டர்ன் எதிர்பார்க்க மாட்டீங்கன்னு அர்த்தம். அட்டாச்மெண்ட் போகும்போதெல்லாம் ரிட்டர்ன் எதிர்பார்க்க ஆரம்பிக்கிறீங்க. ஏன் உங்க வீட்டு ஃபங்க்ஷன் வரும்போது நமக்கு இந்த பொறுப்பு வருதுன்னா, அந்த ஃபங்க்ஷன்ல இருந்து எல்லாரும் வந்து உங்களை அப்ரிஷியேட் பண்ணணும்ட்டு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் அதுக்குள்ள இருக்கும். நீங்க தான் பெஸ்டா பண்ணீங்க, ரொம்ப நல்லா பண்ணீங்க அப்படிங்கிற வார்த்தை வரணும்ட்டு நீங்க எதிர்பார்த்து எல்லாமே செய்யறீங்க. சோ அங்க அந்த எக்ஸ்பெக்டேஷன் எக்ஸ்பெக்டேஷன் இல்லாம பண்ணினாலும் ஆனா அந்த ஒரு அட்டாச்மெண்ட் இருக்கே சார், ஓரளவுக்கு ஸ்பிரிச்சுவல்ல இருந்துட்டு அந்த எக்ஸ்பெக்டேஷன் வேண்டாம், பல சான்ஸ்கிரிட் அந்த ஃப்ரூட்ஸ் ஆஃப் த ஆக்ஷன் வேண்டான்னு கொஞ்சம் டிட்டாச் இருக்கிற அளவுக்கு பண்பட்டாலும். மேடம் எகைன் சாரி நீங்க ஆரம்பிக்கும் போது திருப்பி ஒரு அதே கால் வந்தது, மியூட் பண்ணிட்டு கட் பண்ணிட்டு திருப்பி உங்கள்ட்ட வந்தேன். சோ சொல்லுங்க. இல்ல சார், நீங்க சொன்ன வரல. விஷயம் அந்த டிட்டாச்மெண்ட்ங்கிற விஷயம் ஏற்கனவே அந்த ஸ்பிரிச்சுவல் இதுல இருக்கிறனால ஓரளவுக்கு தெரிந்தனால எந்த ஒரு காரியத்தின் அந்த பலனையும் வந்து எதிர்பார்க்காம செய்யறதுங்கிற பக்குவம் ஓரளவுக்கு வந்துருச்சு. அந்த ஃப்ரூட்ஸ் ஆஃப் த ஆக்ஷன் அப்படிங்கறத வந்து எதிர்பார்க்காம பண்ணுகின்ற பக்குவம் வந்துருச்சு. ஆனாலும் அந்த கேரிங் மட்டும் எப்பொழுதும் இருந்துட்டு டிட்டாச்மெண்டா பண்ற அந்த ஒரு விஷயம், அந்த டென்ஷன் வேணா எடுத்துக்கலாமா நான் சொல்லுகின்ற கேஸ்ல? அந்த நீங்க சொன்ன அதே இந்த இல்ல ஒண்ணும் ஃபங்க்ஷன் இல்லம்மா, சுபா மேடம் ஒரே ஒரு சின்ன விஷயம். நீங்க ஒண்ணுமே இல்ல, நீங்க எதுவும் தனியா பிளான் பண்ண வேண்டாம், எந்த பிளாட்ஃபார்மை பத்தி யோசிக்க வேண்டாம், நீங்க அதுல இருக்கிறீங்களா இல்லையான்ட்டு எல்லாம் பார்க்க வேண்டாம். எப்படி இருந்தாலும் ஒரு கட்டத்துல நம்ம எல்லாத்தையுமே அந்த டிட்டாச்மெண்ட் பிளாட்ஃபார்முக்கு கூட்டிட்டு போறதுக்கு இந்த யூனிவர்ஸ் வந்து ரெடியா தான் இருக்குது. நீங்க வந்து இல்ல எனக்கு இப்போ வந்து என்ன சுவிட்சோராக தெரியல, நீங்க சொல்ற மாதிரி அட்டாச்மெண்ட் பார்ட் விட்டு என்னால வெளியே வர முடியல அப்படின்னா பரவாயில்ல, உடனே வாங்க, நான் சொல்லலை. இப்படி ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்குன்னு மட்டும் தான் நான் சொல்றேன். நீங்க அப்படி வரலன்னா அது வர வச்சிரும். இப்போ உதாரணத்துக்கு நான் உங்க கூட ஹைலி அட்டாச்சா இருக்கிறேன் வச்சுக்கோங்களேன். இப்ப நான் அட்டாச்சா இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு என்ன ரொம்ப பிடிக்கும், எனக்கு உங்களை பிடிக்கும். நான் வந்து உங்களை விட்டு டிட்டாச் ஆகணும்னு வரும்போது என்னன்னா என்னோட வாயில இருந்து கொஞ்சம் மோசமான வார்த்தைகள் வந்து உங்களை காயப்பை ஏற்படுத்த வைக்கும். அப்ப அந்த காயம் வரும்போது ஆட்டோமேட்டிக்கா நீங்க என்னை விட்டு டிட்டாச் ஆயிடுவீங்க. ஓகே, அப்ப இந்த காயம் ஏற்படுத்துறதுக்கு காரணம் வந்து நானா நீங்க நினைப்பீங்க, நீங்க தான் எனக்கு உங்களாலதான் எனக்கு காயம் ஏற்பட்டது அப்படின்னு நீங்க நினைப்பீங்க. பட் உங்களை டிட்டாச்மெண்ட்டுக்குள்ள கொண்டு போறதுக்குதான் இந்த சூழலே ஏற்பட்டதுங்கிறது நமக்கு புரியாது. இப்படிதான் நம்ம குடும்பத்துல மத்தவங்கள்ட்ட ஒவ்வொருத்தர்கிட்டையும் நம்ம இப்படி நடந்துட்டே இருக்கணும். அதாவது அந்த வழியை அனுபவிச்சுதான் நான் வரணும்னு நினைச்சா தப்பு இல்லை, வாங்க, அதுவும் ஒரு வே தான், அதுவும் ஒரு நல்ல வழிதான், வாங்க. பட் பெயினே இல்லாம நான் வரணும்னு நினைச்சா முன்னாடியே கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே டிட்டாச்மெண்ட் பழகிட்டீங்கன்னு சொன்னா நமக்கு பெரிய பெயினா நம்ம அனுபவிக்க வேண்டாம், அவ்வளவுதான், வேற ஒண்ணும் கிடையாது. எதுவா இருந்தாலும் சார் ஆடியோ கேட்கல, மியூட்ல போயிட்டீங்க சார், மியூட்ல போயிட்டீங்கன்னு நினைக்கிறேன் சார். சார் மியூட்ல இருக்கீங்க சார். மேம் வெயிட் பண்ணுங்க அதான் மேம். சாரி, அந்த கால் வந்துட்டே இருந்தது. ஓகே இப்பதான் அந்த கால் பேசிட்டு கட் பண்ணிட்டேன் நானு, வந்துட்டே இருந்தனால கால். இல்ல அதுதான், அப்படி வரும்போது நம்ம ஒவ்வொன்றும் பட்டுதான் தெரிஞ்சுக்கணுமா அப்படின்ட்டு ஒரு கேள்வி வருது இல்லைங்களா? அப்புறம் நிறைய பேர் சொல்லுவாங்க, எனக்கே சார் இப்படி எனக்கே நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு. நீங்க சொல்லக்கூடிய எல்லா இடத்துலயும் இந்த ஒரு சின்ன வேர்டு மாட்டிக்கிட்டு இருக்கும். அப்ப நீங்க ஒரு தடவை கிளாஸ்ல ஒரு டீச்சர் சொல்றாங்க, அதாவது டீச்சர்னா லைஃப் டீச்சரை சொல்றேன். லைஃப் டீச்சர் சொல்லும் போது நீங்க அதுல பாடம் கத்துக்கிட்டீங்க அப்படின்னா இன்னொரு டீச்சர் வர வேண்டியது இல்லை. கத்துக்கல சொன்னா செகண்ட் டீச்சர் வர்றது இன்னும் கொஞ்சம் முரட்டுத்தனமா தான் வருவாங்க. அப்ப அவங்க வந்து பேசும்போது இன்னும் சூழல் வந்து இறுக்கமாகும், பெயின் அதிகமாகும். அதனாலதான் ஒரு தடவை பட்டுட்டோம் அப்படிங்கும்போது நம்ம அதுல இருந்து ஒரு பாடத்தை கத்துக்கிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் அதே மாதிரி நீங்க டிராவல் பண்ணிட்டு போனீங்கன்னா உங்களுக்கு பெரிய பெயின் வராது. நிறைய பேருக்கு இப்ப இது மெயினா நம்ம எதுக்கு இதுல என்னன்னா நம்ம எதுக்காக இந்த பாயிண்ட் இப்ப இங்க ஏஹெச்ஏல நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா, ஏஹெச்ஏவோட மெயின் என்னன்னா
நிறைய ஹீலர்ஸ் நிறைய ப்ராக்டிஸ் பண்றீங்க, நல்லா பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கிறது தெரியுது. ஆனா செஞ்சதுக்கு அப்புறம் ஒரு சிலர் மட்டும் சொல்றாங்க, சார் இந்த மாதிரி எனக்கு அந்த பேஷண்ட் ட்ரீட் பண்ண பிறகு எனக்கு அதனோட இம்பாக்ட் இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. அவருக்கு ஹெட்ஏக் வந்தாரு, ட்ரீட்மெண்ட் கொடுத்ததுக்கு அப்புறம் எனக்கு ஹெட்ஏக் வந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்றது. அல்லது அவருக்கு ஸ்டொமக் பெயின் வந்தது, எனக்கு ஸ்டொமக் பெயின் வந்தது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அப்படின்னா அந்த இடத்துல நீங்க ஏன் விலகாம இருக்கிறீங்க, அது காரணம் என்ன அப்படிங்கிறது எந்த ஒரு பாயிண்ட் நோட் பண்ணிட்டு நகர்ந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ப்ராப்ளம் இருக்காது. அதுக்காக ட்ரீட்மெண்ட் ரொம்ப எஃபெக்டிவா கொடுக்க முடியும் அப்படிங்கிறது தான் பொறுப்பற்ற வாழ்க்கையோட உயர்ந்த குணமா இருக்கும் அப்படிங்கறத இப்ப சொல்ல வரோம். வேற ஒன்றும் இல்லை மேடம். ஓகே சார். அதே போல மூலகங்களை பத்தி ஏதோ சொல்ல வந்தீங்களா சார்? இது இட்ஸ் ரிலேட்டட் டு அது மாதிரி எதுவும் விஷயமா? அது நெருப்போட மூலகத்தோட கனெக்ட் ஆகும் அப்படிங்கிறது இதுல எல்லாமே வரும். நெருப்பு தான் எல்லாத்துக்கும் திருப்பி திருப்பி இந்த இடத்துல வந்து சேரும். நெருப்பு இருக்கிற வரைக்கும் தான் நீங்க வந்து இப்ப வேற பரமானந்தா கூட கனெக்ட் பண்ண முடியும். அப்படி வரும்போது உங்களோட இப்ப நெருப்பு வீக்கா இருந்துச்சுன்னா நீங்க எப்படி கனெக்ட் ஆக முடியும்? அப்ப அதை பாதுகாக்கணும்னு சொன்னாலும் நமக்கு இந்த தன்மையில இருந்தாதான் பண்ண முடியும். அதனால பெரிய பெரிய மகரிஷிகள் எல்லாரும் என்ன பண்ணுவாங்கன்னா, வந்தா சரி நல்லா ஆகணும், நல்லா பண்ணணும், என்ன பண்ணணுமோ அதை செய்வாங்க. நீங்க நகர்ந்ததுக்கு அப்புறம் அதையே யோசிச்சுட்டு இருக்க மாட்டாங்க. அந்த ஒரு விஷயம் தான் சார். அது அதுதான் நீங்க சொல்ற மாதிரி பிரபஞ்சம் அதுக்கு உண்டான டைப்ல அது நடக்க ஆரம்பிச்சிடும் நம்புறோம் சார். நடந்துரும் யோசிக்க வேண்டாம். இருக்குதுன்னு மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அப்புறம் தேவைப்படும் போது மாத்திக்கலாம். ஓகே சார், தேங்க்யூ. ஓகே, வேற ஏதாவது சந்தேகம் பார்க்கலாமா? இவங்க பத்மபிரியா மேடம் லாகின் ஆயிருக்கிறாங்க, கிடைச்சாங்களா தெரியல. சரி, ஓகே. இன்னைக்கு வேற எதுவும் சந்தேகங்கள் இல்லை. சார் சுப்பிரமணி சார் ஹேண்ட் ரைஸ் பண்ணியிருக்காருங்க சார். கொடுங்க, நீங்க பேசணும். சுப்பிரமணி சார் நீங்க பேசலாங்க. ஐயா கேக்குதுங்களா ஐயா? கேக்குது, பேசுங்க ஐயா, சொல்லுங்க ஐயா. அனைத்து ஹீலர்களுக்கும் கேளுங்க டவுட். அனைத்து ஹீலர்களுக்கும் மாலை வணக்கம் ஐயா. நீங்க சொன்ன கருத்து தாங்க ஐயா எங்களுடைய இது மன்றத்துல சொல்றது. இந்த அட்டாச்மெண்ட் வித் டிட்டாச்மெண்ட்னு சொல்லுவாங்க. அதுக்கு அவங்க உதாரணமா சொல்றக்கூடியதுங்க புளியம்பழத்தை சொல்லுவாங்க ஐயா. புளியங்காய் வந்து ஓடோட ஒட்டிட்டு இருக்கும்போது நாம அட்டாச்சா இருக்கிறோம். அதே பழமானதுக்கு அப்புறம் புளியம்பழத்துல புளியம் ஓடு ஒட்டாம புளியம்பழம் தனியாகவும் ஓடு தனியாகவும் இருக்கிறது போல நாம வந்து அட்டாச்மெண்ட் வித் டிட்டாச்மெண்டோட இருக்கணுங்கிறதுக்கு ஒரு உதாரணம் சொல்லுவாங்க. அதுக்கு அடுத்தபடியா நீங்க சொன்னது அதே மாதிரி அந்த நாம அதை விலகலைன்னா பிரபஞ்சம் நம்மளை விளக்கிரும், அந்த டிட்டாச்மெண்ட்டை ஏற்படுத்திடும் அப்படின்னு சொன்னீங்க இல்லையா? அது 100க்கு 100 உண்மை. ஒரு பழம் காம்பளம் தொங்கிட்டு இருக்குது அப்படின்னா, ஒரு மாம்பழமோ ஏதோ ஒரு பழம் தொங்கிட்டு இருக்குது, காயா இருக்கும்போது விலகலைன்னா அது பழுத்து தானா காய விட்டு விடுபட்டு காம்பல இருந்து விடுபட்டு தானா கீழே விழுந்துரும், பக்குவம் அடைஞ்ச நிலையில அது விழுந்துரும் அப்படிங்கிறது பிரபஞ்சமே ஏற்படுத்திடும் அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க ஐயா. நீங்க சொன்ன அதே கருத்து தான் அங்கேயும் வலியுறுத்திருக்கிறாங்க. நன்றிங்க ஐயா. நன்றிங்க ஐயா, நன்றி. சரிம்மா, வேற எதுவும் சந்தேகங்கள் இல்ல? சரி, இன்னும் 2 பேர் இருக்காங்களா? கொடுங்கம்மா, கொடுங்க. பத்மபிரியா இருக்காங்க. பத்மபிரியா மேம் நீங்க பேசணுங்களா? ஓகே, அவ்வளவுதாங்க சார். டவுட்டியா இருக்கு இல்லைங்க சார். அவங்க ஹேண்ட் ரைஸ் பண்றாங்க ஆனா பேச மாட்டேங்கிறாங்க சார். சார் என் பேர் ராஜேஸ்வரி சார். எனக்கு ஒரு டவுட். சொல்லுங்கம்மா. மேம் கேளுங்க. சார், இந்த பாஸ்ட்ல நடந்த விஷயத்திலேயே ரொம்ப அட்டாச் ஆயிட்டு இருக்க மாதிரி இருக்கு சார். அதுல இருந்து விடுபடுறதுக்கு என்ன சார்? ரொம்ப பாஸ்ட்ல அட்டாச்மெண்ட் இல்லம்மா, இல்ல பாஸ்ட்ல இருக்கிறீங்க, அதனோட அட்டாச்மெண்ட் விட்டு என்னால வர முடியல அப்படின்னா, அப்படி வர முடியல சொன்னா நீங்க வீசிங் கம்ப்ளைண்ட்ல திரும்பப்பட போறீங்கன்னு அர்த்தம். உங்களுக்கு விருப்பம் இருந்தா அதுலயே இருந்துக்கலாம்ப்பா. ஹலோ. ஓகே சார். ஹலோ, நீங்க உங்களுக்கு வீசிங் கம்ப்ளைண்ட்ல சிரமப்படணும் அப்படின்னா தாராளமா நீங்க அட்டாச்மெண்ட்ல பாஸ்ட் அட்டாச்மெண்ட்ல இருங்க.
இல்ல என் குடும்பத்தை பார்க்கணும், என் குழந்தைகளை பார்க்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா வெளியே வாங்க. எதுனாலும் இப்படிதான் நீங்க இருப்பீங்க அப்படின்னா அதுக்குண்டான பிளாட்ஃபார்ம்ல என்ன ரிசல்ட்டோ அதை நீங்க அனுபவிச்சுக்கலாம். இல்லைன்னா பிளாட்ஃபார்ம் தெரியும் சொன்னா முன்னாடியே நகர்ந்து வந்துருங்க. அவ்வளவுதான் பார்த்து வரணுங்கிறதெல்லாம் இல்லை. அந்த வராம இருந்தா இந்த சூழலை அனுபவிக்கணும். அவ்வளவுதான். ஓகே சார், தேங்க்யூ. சரிம்மா. சார் வணக்கம் சார். சார் வணக்கம், சொல்லுங்கம்மா. சார் வணக்கம். டைம் ஆயிடுச்சு மேம், கொஞ்சம் குயிக்கா கேளுங்க. டைம் சரி. ஆயிடுச்சு மேம். சார் வணக்கம் சார். ரொம்ப நல்லா இருந்தது சார். வணக்கம், தேங்க்யூ சார். நன்றிம்மா, நன்றிம்மா. நன்றி நன்றி, தேங்க்யூ சார். சரி, வேற எதுவும் கேள்விகள் இல்லைன்னு நினைக்கிறேம்மா. சார் இல்லைங்க டைம் சார், எதுவும் இல்லைங்க ஆயிடுச்சுங்களா சார். சார்? டைம் ஆயிடுச்சுங்க சார். ஓகேம்மா, நம்ம நன்றி ஓகேங்க சொல்லிடலாம். சார். நம்ம அடுத்த மீட்டிங்கை ரெடி ஓகேங்க பண்ணிக்கலாம். சார். ஓகேங்க சார். மணிகண்டன் சார். மணிகண்டன் சார், சொல்லுங்க மேம். மணிகண்டன் சார், வாட் ஆஃப் நீங்க தேங்க்ஸ் தான் சொல்லிடுங்க. வாட் ஆஃப் தேங்க்ஸ். கண்டிப்பா கண்டிப்பா. எல்லா ஹீலர்களுக்கும் வணக்கம். இன்னைக்கு செஷன் வந்து ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா போனுச்சு. ஸோ இது போல இன்ட்ரெஸ்டிங்கான செஷன் வந்து நம்ம எல்லாருமே பார்ட்டிசிபேட் பண்ணணும். அதான் நம்ம ஏஹெச்சோட பெரிய பெரிய ஒரு குறிக்கோளாவே நம்ம இருந்துகிட்டு இருக்கோம். ஸோ நீங்க இந்த லிங்க் வந்து பாத்தீங்கன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. முடிஞ்ச வரைக்கும் எல்லாருமே லைவா பார்ட்டிசிபேட் பண்ணுங்க. இந்த 1 hour வந்து பாத்தீங்கன்னா வேல்யூபிளே கிடையாது, அந்த அளவுக்கு வந்து ஒர்த்தான இந்த 1 hour. ஸோ பார்ட்டிசிபேட் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. நம்ம மகேஷ் சாருக்கு உடம்பு சரியில்லைனா கூட நம்மளுக்காக நம்ம வந்து கிளாஸ் வந்து எடுத்து கொடுத்துருக்காங்க. அவங்களுக்கு வந்து யூனிவர்ஸ் சார்பாக நம்ம வந்து நன்றி சொல்லிக்கலாம். அப்புறம் எப்பொழுதுமே தனலட்சுமி மேம், பாலாஜி சார், தேன்மொழி மேம், பிந்து மேம் எல்லாருக்குமே நன்றி. தேங்க்யூ. எல்லாரும் போய் சாப்பிட்டுட்டு ரெஸ்ட் எடுங்க. தேங்க்யூ. வைண்ட் அப் பண்ணிக்கலாம் மேம். ஓகே சார்.